இன்றைக்கி நான் சொல்ல போகிற புஸ்தகம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டைட்டில், ஃபால்ஸ் எக்கானமி அப்படின்னு. எனக்கு நல்லா வசதியாக டிஸ்கவுண்ட்டில் வந்து வாங்கிட்டேன். அது ₹600 இன்னும் புதுசாக வாங்கினீங்கன்னா. வெரி ஃபேசினேட்டிங் புக். ஏன்னா நம்ம வரலாறை வந்து மற்ற ரீதியில் பார்ப்போம், இது பொருளாதார ரீதியில் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. இது எழுதின ஆலன் பீட்டிங்கிறவர் ஃபைனான்ஷியல் டைம்ஸ் அப்படிங்கிற லண்டன் பேப்பருடைய ஒன் ஆஃப் த காலம்னிஸ்ட், ட்ரேட் காலம்னிஸ்ட்டாக இருக்கார். ஆக்சுவலாக நான் இந்த புக்கு முதல்ல சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்னும் மோர் ஜெனரிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய கவர் பண்ணுது குளோபலைசேஷனை பற்றி. இந்த புஸ்தகம் வந்து கொஞ்சம் வந்து பரிச்சயம் இருக்கணும் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில். கொஞ்சம் வந்து இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் காலம்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சிருந்தா, வரலாறில் ஓரளவுக்கு இருந்தால் சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறது வந்து எக்கனாமிக்ஸ் புக்குன்னா ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் திஸ். பட் இதை வேறு ஏதாவது கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் காலம்னிஸ்ட் நியூஸ் பேப்பர் காலம்ஸ் கொஞ்சம் படித்தா கூட அப்புறம் இதை படிக்கிறதுக்கு வந்து இதாக இருக்கும். இவரை நான் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் ட்விட்டரில் ஒரு 15-20 பேர் தான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் இவர் ஒருத்தர். இவரெல்லாம் அப்பப்போ எழுதுவார், இன்ட்ரெஸ்டிங்காக எழுதுவார், பல சம்மந்தம் இந்த விஷயம் எழுதுவார். ஸோ இதனுடைய அமைப்பு பற்றி கொஞ்சம் சிலதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் சொல்ல வேண்டிய வார்த்தைகளுக்கெல்லாம் பவர் பாயிண்ட் போட்டுட்டு சில படங்கள்லாம் காட்டுறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்கோசரம் போட்டேன். இது மெயினாக எனக்கு வந்து பருத்தி புரட்சியை பற்றி கொஞ்சம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் பின்னாடி அதுவும் அந்த சாப்டர் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஹிஸ்ட்ரியிலேயே அது வந்து நம்ம வந்து கவனிக்காத சாப்டர். ஏன்னா நம்ம வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி படிப்போம், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிப்போம், ஆனால் முக்கியமான பல கட்டங்கள் விட்டுருவோம். வரலாறில் வந்து புஸ்தகம் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ஆங்கிள் தான் ரொம்ப கவர் பண்ணியிருப்பாங்க. எப்போது ரிலிஜியஸ் ஆங்கிள் கவர் பண்ணுவாங்க, கொஞ்சம் லிட்ரேச்சரை பற்றி கொஞ்சம் கவர் பண்ணுவாங்க. எக்கனாமிக்ஸ் பற்றியோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதில் ஏன் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ஜென்ரல் ஹிஸ்டாரியன்ஸால் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸை பற்றி ரொம்ப கொஞ்சமாக தான் சொல்லுவாங்க. அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கோ அதை வந்து இதாக சொல்லுவாங்க. இதோடைய எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி நிறைய விஞ்ஞான இதில் ரீதியாக இருக்கிறதுல வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். எக்கனாமிக்ஸில் இன்னொரு பிரச்சனை, சயின்ஸாவது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சரி இது நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லி மக்கள் ஏதாவது யோசிக்கலாம். எக்கனாமிக்ஸில் வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த ஃபீல்டு தெரியலனா கூட வந்து அதை காட்டிக்க மாட்டாங்க. எல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து கிரிக்கெட் மாதிரி. என்ன தெண்டுல்கர் ஆடுறான், 99வது செஞ்சுரி ஆச்சு, 100வது செஞ்சுரி அடிக்கலையாம். அது நம்ம எல்லாம் டென்னிஸ் பால் கூட ஆடாதவங்கலாம் வந்து ஒரு இதாக சொன்னாங்க இல்லையா, இவன் கிரிக்கெட் ஆடுறான், இவனா ஆட தெரில அப்படின்னு. நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து சினிமா, அரசியல், ஸ்போர்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் இதில் 4த்துலேயும் காட்டுவோம். இந்த மற்ற 3த்தில் காட்டினா வந்து பிரச்சனை இல்லை. எக்கனாமிக்ஸில் காட்டுறது வந்து நம்ம எல்லாரையும் வந்து ஓரளவுக்கு பாதிக்குது. ஏன்னா ஒரு சமூகம் வந்து எப்படி எக்கனாமிக்ஸை நினைக்குதுங்கிறது வந்து இட் அஃபெக்ட்ஸ் வாட் சாய்ஸஸ் இட் மேக்ஸ். அதே மாதிரி அந்த தலைவர்களோ இல்லை அரசாங்கமோ அவங்க இருக்கிற குழுக்களோ எப்படி நம்ம பாதிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளை இது வரும். ரெண்டாவது வந்து எக்கனாமிக்ஸில் வந்து இது என்னுடைய கொள்கை நான் சொல்கிறேன். இது நான் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்க ஆரம்பித்தோம், நான் 30 வயசில் தான் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 2-3 புத்தகம் படிக்க ஆரம்பித்தோன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அப்போ தான் மொராலிட்டிக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்போ தான் புரிஞ்சு. மொராலிட்டிங்கிறது நீங்கள் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்டதெல்லாம் என்ன செய்யணுன்ற கருத்து தான் இருக்கும். ஆனால் எக்கனாமிக்ஸுங்கிறது வந்து நீ ஆக்சுவலாக என்ன செய்வேங்கிறத படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். பொதுமக்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறது என்ன, செய்கிறது என்ன, காசுன்னு ஒன்று வந்தால் அவங்க என்னுடைய கொள்கை என்ன, அது இல்லைன்னா கொள்கைன்னு சொல்கிறதுல இது வேணாம், அவன் நடத்த என்ன அப்படிங்கிறத பார்த்தா கொஞ்சம் இங்கே அங்கே ஒரு 4 பணம் போச்சுனாலே அதனுடைய இதில் வந்து க்ளீனாக ஃபாலோ பண்ணலாம். கொள்கை ரீதியாக ஃபாலோ பண்ண முடியலனாலும் பணத்தை வந்து ஸ்டடி பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ஒரு மெஷரபிள் குவான்டிட்டி. ஒரு தனிப்பட்ட ஆள் செய்கிறத வந்து மெஷர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அவரோட சமூகம் என்ன செய்யுதுன்றது வந்து பியூட்டிஃபுல்லாக மெஷர் பண்ணலாம். அதை மெஷர் பண்ணி ஸ்டடி பண்ணுறது தான் வந்து ஒரு 250 இயர்ஸாக எக்கனாமிக்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதில் 250 இயர்ஸாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக புக்ஸ் எழுதி இது விளக்கிட்டுருக்காங்க. இது வந்து இந்த ஃபீல்டை வந்து நம்ம வந்து பெரும்பான்மையான நெக்லெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி சேட் திங். அது நான் என்னுடைய சயின்டிஃபிக் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் பார்த்துருக்கேன். அவங்க வேறு ஏதாவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறமா இவ்வளோ இது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சப்புறமா தான் இவங்களுக்கு எவ்வளோ எக்கனாமிக்ஸ் தெரியல அப்படின்னு எனக்கும் தெரியாது. அது தெரியலங்கிறது வந்து ஒரு பெரிய குறை தான். இதை வச்சு அதனால் வந்து இந்த விளக்கங்களை வச்சு நம்ம யாரும் மனசு மாற்றவோம்னு நினைக்கல. பட் அதை சொல்ல வர தகவல் நிறைய இருக்குது, அந்த வரலாற்று தகவல்லாம் நிறைய இருக்குது. அந்த எந்த பிரின்சிபலும் நம்ம அக்செப்ட் பண்ணலனாலும் அந்த வரலாற்று சம்பவங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த புத்தகம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது.
இது வரலாற்றில் நம்ம கேட்காத கேள்வி என்னென்னா, ஏன் இது நடக்கலைன்னு பொதுவாக கேட்க மாட்டோம். என்ன நடந்ததுன்னு தான் கேட்போம். ஏன் நடந்தது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுவோம். என்ன நடக்கலைன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏன் வெஸ்ட்டில் நடந்தது, நம்ம நாட்டில் நடக்கலை அப்படிங்கிறத பொதுவாக கேட்க மாட்டோம். ஏன் கொள்ளடிச்சான் அப்படின்னு ஏதாவது காரணம், நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலாக சாட்டிஸ்ஃபேக்டரி காரணம் ஏதாவது சொல்லிப்போம். அது ஒன்று சொல்லிப்போம். எல்லா நாடும் இது மாதிரி பண்ணும். எல்லா சமுதாயங்களும் இதை செய்கிறது தான். இது நம்ம வந்து நான் தனிப்பட்டு இந்தியாவை சொல்லலை, இல்லை நம்ம ஒரு கல்விசார் சமுதாயம், இல்லை தமிழர்கள் அப்படின்லாம் நான் சொல்லலை, இன்ஜினியர் அப்படின்லாம் நான் எதுவும் ஒரு தொழிலாக சொல்லலை. பொதுவாக எல்லாருமே செய்கிறது. எல்லா நாடும் வந்து தங்களுக்கு வந்து இது பண்ணுறது. அது இல்லாமல் வித் மெஷரிங் எக்கனாமிக்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி புக்காக இருக்குது. என்னால் இதை எதிர்த்தேன். ஸோ இதில் காரணங்களாக நம்ம பொதுவாக பார்க்குறது வார், போர், மதம், கொள்கை, விவசாயம். நம்ம சிட்டிஸ் சிவிலைசேஷன் வந்தது எதனால்? விவசாயம் வந்ததுனால சிட்டிஸ் வந்ததுன்னு சொல்கிறோம். சிட்டிஸ்னால் வந்து அப்புறம் எப்படி நம்ம வரலாறு மாறிடுச்சு, நகரங்கள் வந்ததுனால எப்படி வரலாறு, ஒவ்வொரு முக்கியமான நகரத்தினால என்ன நடந்தது, நகரங்களை வச்சு நாடே நடந்திருக்கு. பீகாரில் வந்து ஜனபதங்கள் வந்து சிட்டி ஸ்டேட்ஸாக இருந்தது. கிரீஸில் வந்து ஏத்தன்ஸ், ஸ்பார்ட்டா அவங்கெல்லாம் சிட்டி ஸ்டேட்ஸாக இருந்தாங்க. பின்னாடி ரோம்னு ஒரு சிட்டி வந்து ஒரு எம்பையராக போச்சு. யூஸ்வலாக வந்து நாடு தான் எம்பையராக வரும், அங்கே ஒரு சிட்டி வந்து ஒரு எம்பையராக இருந்துச்சு. திருப்பி மிடில் ஏஜஸில் பார்த்தீங்கன்னா இட்டலியில் வந்து ஒரு நாடாக வந்து அது இதால் ஃப்ளாரன்ஸ், நேபிள்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனி சிட்டி ஸ்டேட்ஸாக இருந்து அவங்களாம் வந்து ஒரு இம்பீரியல் ஸ்டேட்டஸ் கொண்டு வந்தாங்க. அது வந்து அந்த நகரங்கள் வந்து ரொம்ப அதனால் வந்து ரொம்ப வரலாற்று மாற்றங்கள் நடந்தது ஒரு சில நகரங்கள்னால. அதுலேருந்து தொடங்கினது. ஸோ சயின்ஸ், டெக்னாலஜி, இதுக்கு யூஸ்வலாக எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்லை. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ மச், அது ஹிஸ்ட்ரியோடைய இது தேவையில்லை. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். பொருளாதாரத்தை வந்து பொதுவாக நம்ம யோசிக்கிறது இல்லை, இப்போ கொஞ்சம் நல்லாவே யோசிக்கிறோம். பொருளாதாரத்தை எப்பவுமே வந்து ஆதிக்க சக்திகள், பணக்கார சக்திகள், அவர்கள் வந்து ஆண்டான் அடிமை, இந்த மனப்பான்மையில் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவங்களையே வந்து ஒரு அரசாங்கம் கவுருது. ஆண்டான ஒருத்தன் தான் பெரியவனாக இருந்தான், அலெக்சாண்டர் மாதிரி ஒரு பெரிய ராஜ்யம் பண்ணால் அவங்க கிரேஸ் ஏன் கவுந்து போச்சு, ஜெங்கிஸ்கான் மாதிரி ஒரு எம்பையரே பண்ண முடியல, அவங்க ஏன் கவுந்தாங்க, பிரிட்டிஷ் எம்பையர் பண்ணாங்க, அவங்க பவர்ஃபுல்லாக இருந்தவங்கெல்லாம் எப்போ வந்து மண்ணை கவினாங்க, எதுக்கு தோத்தாங்க, என்ன மாறிச்சு, இதெல்லாம் பற்றி வந்து இந்த புத்தகம் வந்து வெவ்வேறு டைமில் என்ன நடந்ததுன்னு சொல்லுது. இதெல்லாம் என்னுடைய பீடிகை. நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் படிக்கிறச்ச ஒரு ஜென்ரல் இது வந்து நம்ம இது வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. டைரக்ட் காஸ்ட் நம்மளுக்கு முக்கால்வாசி விஷயம் டக்குன்னு சொல்லிடுவோம். தாக்கம் எடுக்குது, தண்ணி குடித்தா தாக்கம் அடையுதுன்னா ஓகே, தண்ணி குடித்தா தாக்கம் அடங்கிடுது அப்படின்றது. நம்ம பசிச்சா சாப்பிட்டா பசி அடங்கிடுது. ஸோ பட்னி சாப்பிட்லன்னா பசிக்குது, சாப்பிட்டா பசி அடங்கிடுது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் கைண்ட் ஆஃப் திங். ஆனால் சில சமயம் வந்து காஸ்ட் டைரெக்டாக இருக்காது, இன்டைரக்ட் காசாக இருக்கும், நேராக இருக்காது. ஏதோ ஒன்றில் ஆரம்பித்து இன்னும் 1, 2, 3 வேறு விளைவுகள் வந்து வேற எங்கேயோ வந்து நிற்கும். அங்கே வந்து அப்போ வந்து நம்ம பக்கத்தில் இருக்க காசு தான் பார்ப்போமே தவிர தூரத்தில் இருக்கிற அந்த இன்டைரக்ட் காசை வந்து பார்க்க மாட்டோம். அதே மாதிரி அந்த ஒரு காரணம் இருந்ததுன்னா அதனுடைய சூழல் என்ன, ஒரே காரணம் இருக்கலாம், ஒரே மோட்டிவேஷன் ஒரு இது இருக்கலாம், டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கலாம், கடைசி எடுத்து டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கலாம், எல்லாரும் கொடுத்து கடைசியில் விட்டு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கலாம். ஆனால் அந்த சூழல் வேறுபட்டதுனால அதனுடைய விளைவுகள் வேறு மாதிரி இருக்கலாம். இல்லை அங்கே ஒரு மேதையோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுமையோ வந்ததுனால அதனால் வந்து மாறுங்க இருக்கலாம். இது ரெண்டாவது. இது ரெண்டும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூணாவது தான் எனக்கு கஷ்டம். சில சமயம் மல்டிபிள் காசஸ்னால மட்டும்தான் அது வந்து ஒரு காரியம் நடக்கும். அது சில தேவைப்படுமா, எது தேவைப்படுது, எது தேவைப்படலை, எதனால் ஆச்சு, எதனால் ஆலை அப்படிங்கிறது வந்து ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி. இதை வந்து சயின்ஸ்லேயும் பார்க்கலாம், ஹிஸ்ட்ரிலையும் பார்க்கலாம், எக்கனாமிக்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம். இது ஒரு மல்டிபிள் காஸோடைய இது. இந்த பல்வேறு விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஏன்னா இந்த புத்தகம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறச்ச ஒரு 9 காரணங்கள், அதனுடைய தாக்கங்கள் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப தியரட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுது, அதனால் ஒரு 3 ஸ்லைடோடு முடிச்சிடுறேன். இவர் வந்து இந்த புத்தகத்தை வந்து ஒரு 9 சாப்டராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அந்த சாப்டரோடைய டைட்டில்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். சாய்ஸஸ், இதுக்கு தமிழில் கரெக்டாக வார்த்தை என்னன்னு தெரியல, முடிவுகள்னு போட்டிருக்கேன். பெட்டர் வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள். சிட்டிஸ், நகரங்கள். இதில் வந்து சாய்ஸஸ் பற்றி நான் இதில் வந்து ஒரு 3-4 சாப்டர் மட்டும்தான் நான் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம ஆய்வுக்கு சொல்ல போகிறேன். மற்றதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். சிட்டிஸுங்கிறது என்னென்னா 2 நகரங்களை பற்றி எடுத்துக்கிறார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மற்ற சிட்டிஸ் பற்றி பேசுகிறார். ஒன்று ரோம். ஒரு சிட்டி வந்து எப்படி எம்பையர் ஆச்சு, ஒரு பிரம்மாண்டமான சிட்டி. அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு சிட்டியே கிடையாது, அவ்வளோ பெரிய சிட்டி, 1 மில்லியன் 2 மில்லியன் பீப்புளுக்கு மேலே இருந்தாங்க. இன்னொன்று வாஷிங்டன் டிசி எடுத்துக்கிறார், இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல் சிட்டி. வாஷிங்டன் டிசியோடைய ரோமில் வந்து
தேர்தல் முறை கிடையாது. அதாவது வந்து நிலம் வச்சிருக்க மட்டும்தான் தேர்தலில் பண்ண முடியும். ஜனநாயகம் கிடையாது. இது சிட்டிசன்ஸ்ன்னு இருந்தாங்க, அவங்களுடைய பவர் உண்டு. அப்பப்போ மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஊரை மேனேஜ் பண்ணுவாங்க, போர் நடத்துவானுங்க, ஏதோ செய்வாங்க. ஸோ அது வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாஷிங்டன் டிசிக்கு 4 ஃபேஸ் சொல்லலாம். ஒரு கொலோனியல் ஃபேஸ், அதாவது வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் த காலனி, அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்த அப்புறமா தான் அப்போ ஃபஸ்ட்டு அவங்க கேபிட்டல் இல்லை, ஃபிலடெல்ஃபியா கேபிட்டல் இருந்துச்சு, நியூயார்க் கேபிட்டல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வாஷிங்டன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே அவங்க என்ன பண்ணாங்க, வி ஆர் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுனால அது எந்த ஸ்டேட்லையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரீஜனை கிரியேட் பண்ணி அங்கே கேபிட்டல் உருவாக்கினாங்க. ஸோ ஃபார் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சிட்டி வாஸ் கிரியேட்டட் எஃபெக்டிவ்லி. அதை இப்போ தயார் பண்ணி அதில் வந்து இப்போ என்ன ஒரு விசித்திரம்னா, அந்த மக்களுக்கு வந்து தேர்தலில் வந்து ஓட்டு போட, பிரசிடென்ஷியல் தேர்தல் ஓட்டு கிடையாது அவங்களுக்கு. டிசியில் இருக்கிற மக்களுக்கு யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ஓட்டு கிடையாது. அவங்களுக்கு செனட்டர் கிடையாது. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது வந்து லோக்சபாவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மக்களவையில் அவங்களுக்கு உண்டு. ஆனால் மேலவைன்னு ஒன்று இருக்குது, அதில் அவங்களுக்கு வந்து ஓட்டு கிடையாது. அவங்க யாரும் தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு நம்ம ஜனநாயகத்துக்கு தன்னைத்தானே ஒரு முன்னுதாரணமாக காட்டிக்கொள்கிற ஒரு நாட்டில் அந்த தலைநகரில் அந்த மக்களுக்கு அவங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க உரிமை கிடையாது. ஒரு 3 ஆளுங்க மையங்களும் என்ன சொல்கிறது, ஒரு உறுப்பினர்கள் மட்டும் தேர்க்க முடியும், கீழே வைக்க மட்டும் தான் தேர்ந்தெடுக்க முடியும். இதை வந்து அதில் ஆய்வு செய்கிறார். அதில் வந்து நகரங்களுடைய வளர்ச்சி என்ன, ஒரு நகரங்களுடைய என்ன செய்யுது, அதனுடைய பாதிப்பு என்ன அப்படின்னு அந்த சாப்டரில் சொல்கிறார். ட்ரேடுக்கு நான் வரேன், வணிகத்தோடைய முக்கியம், அது என்ன, எப்படி வணிகத்தினால வரலாறு மாறிது ஒவ்வொரு அப்படின்னு சொல்கிறாரு. நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இவர் வந்து இதை டைட்டில்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். டைமண்ட்ஸ் அண்ட் ஆயில் அப்படிங்கிறார். ஆயிலில் வந்து சாத்தானின் கழிவுப் பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. த டெவில்ஸ் எக்ஸ்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அது வந்து ஒரு நம்ம ஆயில் நாடுகள்லாம் வந்து இருக்கிற நாடெல்லாம் பணக்கார நாடாக நினைக்கிறோம். ஆனால் ஆயிலில் வந்து ஒரு 3 வித நாடாவது குறைஞ்சபட்சம் நம்ம பார்க்க முடியும். ஒன்று இந்த கல்ஃப் ஸ்டேட்ஸ், இப்போ இன்றைக்கி ரொம்ப பணக்கார நாடுகளாக இருக்கிற கல்ஃப் ஸ்டேட்ஸ். ரெண்டாவது வந்து நார்வே, டென்மார்க் மாதிரி இருக்கிற வெஸ்டர்ன், வெரி அர்பன், ஹைலி டாக்ஸ்ட், மாடர்ன், டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ். அவங்களுடைய கலாச்சாரம், கல்ச்சர் எல்லாம் வேறு. அவங்களும் பயங்கர ஆயில் ரெவன்யூ அவங்களுக்கு நிறைய உண்டு அவங்களுக்கு, நார்வே எஸ்பெஷலி. மூணாவது, இன்றைக்கி அது வந்து ஆயில் ஸ்டேட்னு சொல்ல முடியாது, அதாவது வந்து ஆயிலில் ஒரு சப் எக்கானமியாக வச்சுருக்கிற பல நாடுகள் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் இப்போ வந்து சவுதி அரேபியாவை மிஞ்சி ஆயில் இருக்கிற நாடாக தெரியுது. ரஷ்யாவும் அந்த நிலைமைக்கு போயிட்டுருக்கு. இது அந்த நாட்டை வந்து ஆயில் ஸ்டேட்னு சொல்ல முடியாது. ஆனால் வெனிசுவேலா, இந்தோனேஷியான்னு எடுத்துக்கிட்டோம்னா, வெனிசுவேலா இஸ் ஃபண்டமெண்டலி an ஆயில் ஸ்டேட். அது ஆயில் வச்சு தான் பழைக்கிறாங்க. அது இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் வேறு ஒரு பரிதாப நிலைமையில் அது ஒன்று இருக்குது. இந்தோனேஷியாவும் கிட்டத்தட்ட அப்படி தான். பர்மா வந்து அது தனி பரிதாபம். அது அந்த மாதிரி ஒரு 3 வித ஆயில் ஸ்டேட் இருக்குது. இதே மாதிரி டைமண்ட்ஸ்னால் வந்த சில ஸ்டேட்ஸ், டைமண்ட்ஸ் இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கிற ஸ்டேட்லாம் ரொம்ப அடிப்படுது. ஏன் அப்படிங்கிறத வந்து அது ப்ளஸ்ஸாக இருக்க வேண்டியதெல்லாம் ஏன் மைனஸாக இருக்குது. நம்ம இன்சைட் த கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இதே பிரச்சனையை பார்க்கலாம். பீகார், ஜார்க்கண்ட்லாம் வந்து மினரல் ரிசோர்ஸஸில் பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா மாதிரி இந்தியாவில் ரிச் கிடையவே கிடையாது. கோலாக இருக்கட்டும், இல்லை மினரல்ஸாக இருக்கட்டும், பலவித மினரல்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர ரிச். இதே தலைகீழ பார்த்தீங்கன்னா எந்த ரிசோர்ஸும் இல்லாத சில நாடெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சவுத் கொரியா, ஜப்பான்லாம் வந்து இப்போ யோசிச்சு பார்க்கணும், அவங்கள மாதிரி ஒரு எக்கனாமிக் ப்ராக்ரஸே கிடையாது. அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் பற்றி அந்த சாப்டரில் அவர் சொல்கிறார். ஸோ ரிலிஜனை எடுத்துக்கிறார் ஒரு சாப்டரில். இஸ்லாம் பற்றி கேட்குறாரு. இஸ்லாம் நாடெல்லாம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கா அப்படின்னு. இல்லை, அது ரொம்ப பயங்கர டைவர்சிட்டியில் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருந்தாங்க, பின்னாடி இருந்தது. இன்னொன்று ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்னு ஒன்று இருந்தது. இதனால தான் வந்து மேற்கத்திய நாடுகள், அதாவது வெஸ்டர்ன் யூரோப் ரொம்ப டெவலப் ஆச்சு. வந்து ஏன்னு கேட்டால், ஒருத்தர் சொன்னார், வெபர்னு நினைக்கிறேன், அவர் சொன்னார், ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்னு ஒன்று இருக்குது. ப்ரொட்டஸ்டன்ட்ஸுக்கு வந்து ஒரு உழைக்கும் கலாச்சாரம் இருக்குது. மற்ற நாட்டில் எவனும் உழைச்சதே கிடையாது. அவர் சொன்ன அந்த காரணத்துக்கு வந்து இது ஒரு ஃபேக்டரா அப்படின்னு. இன்னொன்று வந்து ஹிந்துக்கள் வந்து சோம்பேறிகள், இல்லை புத்தர்கள் வந்து அவங்க வந்து பணத்தில் ஆசைப்படாதவங்க, இந்த மாதிரி ஏதோ காரணம்லாம் சொல்லுவாங்க. இஸ் ரிலிஜன் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு சாப்டரில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. பாலிடிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் நான் சொல்கிறேன். ட்ரேட் ரூட்ஸ் அண்ட் சப்ளை செயின்ஸ், அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் திஸ் திங். அதனால் நாங்கள் ரொம்ப இது எதை எடுத்துக்கலாம் எதை விடலான்றது எனக்கும் ஒரு சாய்ஸ், அதனால் விட்டேன். கரப்ஷன் பற்றி நான் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணுறேன் இந்த இதில். பாத் டிபெண்டன்ஸுங்கிறது இன்னும் ஒரு, அதாவது ஒரு டெஸ்டினேஷன் போகிறதுனா அதுக்கு என்ன வழியெலாம் இருக்குது, அந்த வழிகள்னால என்ன தடங்கள். இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னென்னா, ஜாரட் டைமண்ட் ஒருத்தர் வந்து கன்ஸ், ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதில் வந்து அவர் பாத் டிபெண்டன்ஸை பற்றி ஒரு முக்கியமான சொல்லியிருந்தார். அதாவது வந்து ஜாகிரஃபி இஸ் தி ஃபேட் ஆஃப் டிட்டர்மின்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். த ஃபேட்ஸ் ஆஃப் ஹியூமன் சொசைட்டிஸ் ஆர் டிட்டர்மின்ட் பை ஜாகிரஃபி.
ஒரு பூலோக அமைப்புனால அந்த ஊரில் அந்த நாட்டிலையோ அந்த பிரதேசத்தில் என்ன நதிகள் இருக்குது, அதன் வளம் என்ன, மலைகள் இருக்குது அதனுடைய வளம் என்ன, கடல் இருக்கா, அதனால் வந்து துறைமுகம் அமைக்க முடியுமா, விவசாயம் எப்படி போகும், விவசாயம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஊரில் என்ன நெல் விளையணும், என்ன பொருட்கள் விளையணும், அதோடைய பயோட்டா என்ன, அந்த பயாலாஜிக்கல் சப்ஸ்டன்சஸ் என்ன, அதில் இருந்த மிருகங்கள் என்ன, ஏதோ வந்து மாடு இருந்ததுன்னா உழவு செய்ய முடியும், மாடு இல்லாத ஊர்லாம் என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு டாக்டிக்கில் ஒரு இது பண்ணேன். அந்த மாதிரி இது வந்து அந்த பாத் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு சப்ஜெக்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. சரி, இது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நேராக இதுக்கு போவோம். இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தப்பிதோரி ஃபஸ்ட் சாப்டர் வந்து இந்த சாய்ஸஸ் அப்படின்றது. ஃபஸ்ட் சாப்டர் படிக்காதீங்க, முதல்ல 3rd சாப்டர் படிங்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சாப்டர் படிங்க. இது ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன். ஏன்னா ஃபஸ்ட் சாப்டர் படிக்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக ஆரம்பிப்பார். அர்ஜென்டினாவையும் அமெரிக்காவும் கம்பேர் பண்ணி தலைகீழ சொல்லியிருப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அது அர்ஜென்டினான்ற ஒரு எக்கனாமிக் சூப்பர் பவர் இருந்தது. செப்டம்பரில் வந்து 2001 அதை வந்து அதில் இருக்கிற பேங்க் ஆஃப் தி நேஷனலியா வந்து தாலிபான் வந்து இடித்தாங்க. ஏன்னா அர்ஜென்டினாவை ஏன்னா இடிக்கிறாரு. அதே சமயத்தில் ஆனால் அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்தது. அங்கே வந்து அவங்களுடைய கரன்சியான டாலர் ரொம்ப தவிச்சு அவங்க வந்து பேங்க்ரப்ட்லாம் சொல்லலாம் நடக்கலை, தலைகீழ நடந்தது. ஆரம்பிச்சுட்டு நடந்தது ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்குற கேள்வி. ஏன் அர்ஜென்டினாவும் அமெரிக்காவும் யாரும் நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். அர்ஜென்டினா பற்றி நம்மளுக்கு உண்மையே தெரியாது, ஃபுட்பால் ஆடுறாங்களோ தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அது கூட பிரேசில் அளவுக்கு ஆடலை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் என்ன சொல்கிறாரு, 1870 வரைக்கும் அர்ஜென்டினாவையும் அமெரிக்காவையும் பெருசாக வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது அப்படிங்கிறார். இது நிஜமான எனக்கு தெரியல, ஆனால் அவருடைய கருத்தில் இதில் ஆரம்பிக்கிறார். 1870ஸ்லேருந்து அவங்களுடைய மாற்றங்கள் ரெண்டுமே வந்து சப்ஸ்டான்ஷியலி அக்ரிகல்ச்சரல் சொசைட்டிஸ், பெரும்பான்மையான விவசாய நாடுகளாக இருந்தது. அந்த 1870லேருந்து அமெரிக்கா அர்பனைஸ் பண்ண ஆரம்பிச்சது, இண்டஸ்ட்ரியலைஸ் ஒரு தொழில்நுட்பம் வந்து வளர ஆரம்பிச்சது, தொழிற்சாலைகள்லாம் வளர ஆரம்பிச்சது, தொழிற்சாலை யுகத்தில் வந்தாங்க. அர்ஜென்டினா அந்த சாய்ஸ் இருந்தாலும் அவங்க பண்ணலை. அதனுடைய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் சொல்கிறாரு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருந்தது, அமெரிக்கா பின் சரியறதுக்கு என்ன வாய்ப்பு இருந்தது, அர்ஜென்டினா முன்னேறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வந்து ஒரு விசித்திரமான, அதை இன்னும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறார். அதை வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டாக நினைக்கிறதே தப்பு. அவங்க தங்களை ஃபர்ஸ்ட் வேர்ல்டாக நினச்சிப்பாங்க, ஏன்னா வளக்காரன்றதுனால. ஆனால் இன்னி வரைக்கும் அவங்க தேர்ட் வேர்ல்டு. இந்த தேர்ட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லேயே எனக்கு சில பிரச்சனை இருக்குது. பட் நான் அவர் புத்தகத்தை மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அர்ஜென்டினாவும் இதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாடு எப்படி வளர்ந்ததுன்னு பார்ப்போம். அவங்க சுதந்திரம்னு ஒன்று ரொம்ப வித்தியாசமான வரல. யூஎஸ் வந்து 1780s வந்தது, சுதந்திரம் வந்தது இங்கிலாந்துக்கிட்டேருந்து. இவங்க வந்து 1820s கிட்ட சுதந்திரமான நாடாயிட்டாங்க, ஸ்பெயின்லேருந்து சுதந்திரமான நாடாயிட்டாங்க. ரெண்டுத்துக்கும் ஒன்றும் நிலப்பரப்பு ரொம்ப பெருசு தான், நில வளம் நிறைய இருக்குது, நீர் வளம்லாம் நிறைய இருந்தது. ரெண்டுமே விவசாய நாடுகளில் தான், அந்த விவசாயம் தான் அவங்களோட இது இருக்குது. ஆனால் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஸ்பெயின்லேருந்து போன அர்ஜென்டினாவில் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் வந்து பெரும் முதலாளிகளாக ஜமீன்தார் லெவலில் இருந்தாங்க. அவங்க பிரம்மாண்டமான நிலங்களை வச்சுருந்தவங்க, பிரம்மாண்டமான எஸ்டேட் இருந்தாங்க. அமெரிக்காலையும் அந்த மாதிரி போனவங்க உண்டு. ஆனால் பெரும்பான்மையாக போனவங்க பார்த்திங்கன்னா குறுநில விவசாயம் பண்ணுறவங்க, அதாவது தப்பிச்சு ஓடி வந்து ஐரோப்பாலேருந்து வறுமையை நீங்கள் இதை ஒன்று யோசித்து பார்க்கணும். இது நம்ம பொதுவாக யோசிக்க மாட்டோம். 19th century வந்து யூரோப்பியன் டாமினன்ஸ், கொலோனியலிசம் நம்ம யோசிக்கிறோம். 19th century ஃபுல்லாக வறுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஐரோப்பிய நாடுகள்லேருந்து, கிழக்கு ஐரோப்பிய நாடுக்கு, மேற்கு ஐரோப்பிய, இங்கிலாந்துலேருந்து, அயர்லாண்ட்லேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லாம் தப்பிச்சு அமெரிக்காவுக்கு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க பணக்கார நாடு, நம்ம ஏழை நாடு, நம்மளை வறுமையில் நடத்தினாங்க, சைனா வறுமையில் நடத்தினாங்க, நம்ம ஆஃப்ரிக்காவை வறுமையில் தள்ளினாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பட் அந்த 100 years வறுமையிலேருந்து தப்பிச்சு ஓடினவங்க நிறைய பேர் இன்றைக்கும் போகிறவங்க இருக்காங்க. இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் யூரோப்லேருந்து போகிறவங்க இல்லை, பட் பல நாடுகள்லேருந்து போகிறாங்க. இப்போ நம்ம வந்து அவ்வளோ ஏழை நாடுன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலேருந்து போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு நல்லா வசதியாக இருக்காங்க தான் போயிட்டுருக்கோம். ஏழை அகதியாக வந்து அமெரிக்காவுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப குறைச்சோம். அவங்க போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், துபாய், இந்த மாதிரி சில சவுதி அரேபியா, இந்த மாதிரி சில நாடுகளுக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி, இது ஒரு வித்தியாசம். ரெண்டாவது, அர்ஜென்டினாவுடைய சாய்ஸை பற்றி சொல்கிறார். என்ன பண்ணாங்கன்னு நினச்சா, அவங்க வந்து ஏற்றுமதி, அவங்களுக்கு வந்து பீஃப், அதான் அவங்க மெயின் ஃபேக்டர். அமெரிக்காவும் பீஃப் ஃபேக்ட்ரி பெரிய, சிகாகோலாம் வந்து கவிதையெல்லாம் இருக்குது அதை பற்றி. சிகாகோ ஹாக் பூச்சர் டு த வேர்ல்டு அப்படின்னு கால் சாண்டர்ஸ் ஒருத்தர் இது பண்ணார். பன்றிகள்லாம் வந்து அங்கே இது பண்ணுவாங்க. எங்கள் நிறைய பரவலான நிலம், மிகுதியாக விளையக்கூடிய கோதுமை, மிகுதியாக விளையக்கூடிய சோளம், அது பிரம்மாண்டமாக வளர்க்கும். மக்களுக்கு தொகை எப்பவுமே வந்து
அதோட பின்னாடி தான் வந்துட்டுருக்கோம். அவ்வளோ மக்கள், ஏன்னா ஒரு பெரிய கண்டத்தில் போய் ஒரு சின்ன மக்கள் தொகை போய் சேர்ந்து அதை ரொம்ப பெருசாயிட்டாங்க. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஒரு காலத்தில் நாங்கள் வந்து இங்கிலாண்டோட பெரிய நாடாயிடுவோம், இங்கிலாந்துலேருந்து செட்டில் ஆகிற இங்கிலீஷ்மென்லாம் இது வந்து இங்கிலாண்டோட பெரிய நாடாகும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லாமல் உறுத்தி வந்து சுதந்திரம் பேசும்போது நீங்கள் இந்த மாதிரி சுதந்திரம் கொடுங்க, அந்த மாதிரி உரிமை கொடுங்க, நாங்கள் உங்களோடையே சேர்ந்து இருக்கணும்னு சொல்கிறச்ச அதை சொல்கிறாரு. அதை அவங்க கவனிக்காதனால தான் அதை இழந்தாங்க, அமெரிக்கன் காலனிஸாக இழந்தாங்க, ரொம்ப கர்வத்தினால தான் இழந்தாங்க. ஸோ அந்த பெருநிலத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாடும் வந்து மீட் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய சர்ப்ளஸ் வந்து நிறைய ஃபுட் இருக்கும், நிறைய இது இருக்கும், நிறைய மாடுகள், பன்றிகள், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அவங்களால. அதை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லைனா மாடையே ஏற்றி அனுப்புவாங்க. எக்ஸ்போர்ட் வந்து பேக்டாக கிடையாது, ரெஃப்ரிஜரேஷன் 1900ஸ்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி மாடை வந்து அப்படியே அடிச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு 2 பேர் நாட்டுக்கும் பெரிய இதாக இருந்துச்சு. அவங்களுக்கு நிறைய பண உதவி வேணுன்றச்செல்லாம் பண உதவிலாம் வரும். எங்கள் எப்பாவது கொஞ்சம் பொருளாதார ஆட்டம் இருந்ததுன்னா அவங்களுக்கு அது இங்கிலாந்து தான் கொடுக்கும். இங்கிலாந்து உலகத்திலே பெரிய பவராக அப்போ இங்கிலாந்து தான் இருந்தது. அவங்களுக்கு தான் நிறைய சர்ப்ளஸ் இருந்தது, அங்கேருந்து வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா 1870ஸ்லேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் வந்து எடிசனுடைய ஒரு ஃபேக்டர் ஒன்று, அதை சொல்லலை, அது ஒரு ஃபேக்டர்னு நினைக்கிறேன். அதனால் எடிசன் ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா பெரிய ஒரு கும்பல் இருந்தாங்க அமெரிக்காவில். ஒருத்தர் 2 பேரும் சொல்ல முடியாது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு குழு இருந்தது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, அவங்க நிறைய தொழில் முறைகள் நிறைய செஞ்சாங்க. அர்ஜென்டினா இதை ஒழுங்காக செய்யலை, எங்களுடைய அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது அந்த விவசாய பொருள்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுலேயே எங்களால் ஓட்டிட முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாங்க. சென்றால் அதை கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருந்தான், பேங்க் இருந்துகிட்டே இருந்தான். என்ன இருந்தாலும் எனக்கு வந்துடும், எனக்கு இப்போ கொஞ்சம் சரிவு கட்டினாலும் கொஞ்ச நாள் நீ கொடுத்துருவேன்னு. எப்பவுமே இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் பெரிய காசு இருக்கவனுக்கும் பேங்க் எப்பவுமே காசு கொடுத்துருவாங்க இல்லையா, அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமை வந்து ரொம்ப நாள் 1914 வரைக்கும் தொடர்ந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் தொடர்ந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இங்கிலாந்து பட்ட அடி வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பெரிய அடி. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேருந்து நம்ம சொல்லலாம், முதலாம் உலக போர்லேருந்து இங்கிலாந்துடைய கொஞ்சம் ஓரளவுக்கு சரிவ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து ஐரோப்பாக்கே வந்து ஒரு தாக்கம் தான் அது. எல்லா நாடுகளும் ரொம்ப பாதிக்கப்பட்டன. ஆனால் இந்த 2 நாடுகளும் பாதிக்கப்படலை. அதாவது அமெரிக்கா கண்டமில் எதுவுமே வந்து பெருசாக பாதிக்கப்படலை. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஒரு ப்ளஸ் ஆச்சு. ஏன்னா அங்கே போர் நடக்கலை. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ன்றது வாஸ் நாட் ரியலி வேர்ல்டு வார், இட் இஸ் அண்ட் யூரோப்பியன் வார். மற்ற இடத்துல ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம் நடந்ததுன்னு சொல்லாமே தவிர இட் வாஸ் நாட் ரியலி வேர்ல்டு வார். ரெண்டாவது உலக போர் வாஸ் லிட்டில் பிட் மோர் ஆஃப் அ வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே யூரோப் வந்து பயங்கரமான சரிவு. அதுலேருந்து அவங்க ரெக்கவர் பண்ணது வந்து ஒரு பெரிய அதிசயம். அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் டாமினேட். செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் டாமினேட். ஏன் அர்ஜென்டினா டாமினேட் ஆகலை அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. ஒன்று, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நிறைய வந்து இது வந்து இங்கிலாந்து எல்லாருக்கும் முன்னாடியே பண்ணிட்டாங்க. இங்கிலாண்டில் ஏன் புரட்சி, ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்த மாதிரி இங்கிலாண்டில் ஏன் புரட்சி நடக்கலன்னு கேட்குறாரு அவர். அதை கேள்வி இந்த சாப்டரில். ஏன்னா இங்கிலாண்டில் இருக்கிறவன் நிலம் வச்சுட்டு இருக்கிறவனும் நிறைய வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது, இப்போ தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது, டையிங் ஃபேக்ட்ரி பண்ணுறது, கப்பல் விடுறது, இந்த மற்றதெல்லாம் அவங்க காசு இறங்கிட்டாங்க. அவங்க வந்து நான் ராஜாவாக இருப்பேன், நான் நிலத்தை வச்சுட்டு இருப்பேன், நான் பெரிய ஜமீன்தார் இருப்பேன், நான் அந்த ஆக்கிரமிப்பில் மட்டும் இல்லாமல் மற்றதெல்லாம் காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க, மற்றதெல்லாம் காசு போட ஆரம்பித்தாங்க. கெனால் கட்டினானுங்க, மின்சாரத்தில் இருக்கிறது ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க, அதுக்கு காசு கொடுத்தானுங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் காட்டனில் பண்ண ஆரம்பித்தது, கெமிக்கல்ஸில் பண்ண ஆரம்பித்தது, பியர், இந்த மாதிரி பண்ணதில் பல விதத்தில் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு கோல் இருந்ததும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது அப்படின்றது. செகண்ட், அவங்கள பங்கிடுற டாக்டிக்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணிட்டாங்க. செகண்ட், இங்கேருந்து தப்பிச்சு ஓடுறவங்க நிறைய, இங்கிலாந்துக்கு இந்தியாவுக்கு அனுப்புகிற ஒரு காலனிக்கு அனுப்பக்கூடிய ஒரு சக்தி அதெல்லாம் இருந்தது. இவங்களுடைய இதில் அது பண்ண முடியல. ஒரு புரட்சி வருது ஃப்ரான்ஸில், அதுக்கப்புறம் அந்த புரட்சி தோற்று போய் திருப்பி மன்னராட்சி, நெப்போலியன் வராரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மன்னராட்சி, திருப்பி இன்னொரு ஃப்ரெஞ்சு, 2வது புரட்சி, அதை நம்ம யோசிக்க மாட்டோம், அது நடக்குது. இந்த டெமல்ட்டெல்லாம் வந்து இங்கிலாண்டில் நடக்கலை. அவங்களுக்கு அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே க்ளோரியஸ் ரெவல்யூஷன் வந்து ஒரு மாதிரி ஒரு ராஜாவை தலையை வெட்டுறது, ஒருத்தனோட நிறுத்திட்டாங்க. அவங்க 1000 பேரில் வெட்டலாமல் ஒருத்தனோட நிறுத்திட்டு அவங்க பாராளுமன்ற பவர்னு ஓரளவுக்கு பவர் கொடுத்து அதை கொஞ்ச நாள் ஓட்டுனானுங்க. அந்த பாராளுமன்ற பவர் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அது எத்தனை பேருக்கு ஓட்டு வந்து நிலம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் ஓட்டு. அப்போ ஆம்பளைங்களுக்கு மட்டும், நிலம் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும், அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ப்ராட்டஸ்டண்ட்டுக்கு மட்டும்ன்ற லெவலுக்கு வந்துருச்சு. இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க நிறைய பேர் வந்து இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்லேருந்து தப்பிச்சு போனவங்களும் நிறைய உண்டு. யூரோப்லேருந்து கேத்தலிக் டாமினேஷன் அந்த மாதிரி இதுலேருந்து தப்பிச்சு போனவங்களும் நிறைய பேர் உண்டு. ஸோ இதை பற்றி சொல்கிறேன். வெளிநாட்டு கடன், மூலதன சந்தைகள், கேபிட்டல் மார்க்கெட்ஸ், இதை நம்ம பற்றி யோசிக்க மாட்டேங்கிறோம். அவங்க வந்து யூஎஸில் கண்ணா வேணான்னு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் டெவலப் பண்ணாங்க. இன்னி வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி டெவலப் ஆனது எல்லாம் வந்து யூஎஸில் வந்து பிரம்மாண்டமாக டெவலப் ஆச்சு. இது இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டலிலாம் நிறைய டெவலப் ஆச்சு. சைனாவில் டெவலப் ஆயிருக்கு. ஆனால் அவங்க எல்லாருக்கும் பல பின்விளைவுகள் வரும், இவங்களுக்கு வந்து வரல, அதை டெவலப் பண்ணாங்க. அர்ஜென்டினாவும் இந்த நாட்டையும் மட்டும் இப்போ கம்பேர் பண்ணுங்கன்னா அவங்க வந்து அர்ஜென்டினா அதை டெவலப் பண்ணல.
அவங்க தன்னுடைய சொத்து மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணுறது இருந்தால் போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாங்க. மூணாவது இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாரு, தொடர்ந்த ஜனநாயகம். எப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து எந்த இராணுவ தளபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அவங்க ஆட்சின்னு வரும்பொழுது அவன் வந்து ஜனநாயகம் மூலமாக தான் வந்து பவருக்கு வந்தாங்களே. நிறைய ஜெனரல்ஸ் வந்திருக்காங்க. ஐசன்ஹோவர் பதவிக்கு வந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி கிராண்ட், உலிசஸ் கிராண்ட், யூஎஸோடைய ரெவல்யூஷன்ஸ், லிங்கன் ரெவல்யூஷனரி வார், வடக்குக்கும் தெற்குக்கும் சண்டை நடக்கிறச்ச அவருடைய தளபதியாக இருந்த கிராண்ட் வந்து இதை வந்திருக்காரு. ஒர்க் பண்ணவங்க, ஆர்மியில் ஒர்க் பண்ணவங்க, ஜார்ஜ் புஷ்லாம் ஆர்மியில் சேவ் பண்ணவர் தான். கான்டெஸ்ட் பண்ணவங்கலாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஜனநாயகமாக தேர்ந்தெடுப்பாங்களே தவிர புரட்சி செய்யணும்னு ஆசைப்பட்ட ஜார்ஜ் வாஷிங்டனை தவிர யாரும் வந்து போகிறனால வெல்ல. அவரே வந்து 2 தேர்தலுக்கு அப்புறம் விலகிக்கிட்டார். அவரை ராஜா ஆகணும்னு பார்த்தாங்க. இது ரொம்ப முக்கியமான இது, நம்ம அமெரிக்க வரலாறில் ஒன்று தெரிஞ்சுக்காதது. ஜார்ஜ் வாஷிங்டன் பிரசிடென்ட் ஆகின உடனே அவனை பிரசிடென்ட் ஆகக்கூடாது, கிங் ஆகணும் அப்படின்னு ஒரு படம் ஒன்று கிளம்பிச்சு. அவருடைய ரசிகர் மன்ற படை, தொண்டர் படை. அவர் வந்து படம் போடணும், நாங்கள் ஸ்டாம்பில் படம் போடணும், நோட்டில் படம் போடணும். அவர் இருக்கிற வரைக்கும் அதை பண்ண விடலை. ஜார்ஜ் வாஷிங்டன் ஜனாதிபதியாக இருக்கிற வரைக்கும் அவர் ஜனநாயகவாதின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அடிமைகள் வச்சிருந்தார், பெண்களுக்கு ஓட்டு கொடுக்கல, நிலம் வச்சிருக்கவனுக்கு மட்டும்தான் ஓட்டு, இந்த மாதிரி நிறைய வச்சிருந்தார். இந்தியர்கள்லாம், அந்த செவிந்தியர்கள்லாம் போட்டு அடித்து முறுக்கினார். அவங்க மனிதர்களே கன்சிடர் பண்ணல. ஆனால் வெள்ளைக்காரர்ன்ற பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயகம் இருக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருந்தார். ஸோ அதுக்கு ஒரு அந்த ஜனநாயகத்துன்றதில் வந்து ஒரு ஃபீலிங்கில் வந்து அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அர்ஜென்டினாவில் வந்து அடிக்கடி இது இப்படியும் நடக்கும் அப்படி நடக்கும். பாகிஸ்தான் மாதிரி ஜனநாயக ஆட்சி நடக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராணுவ புரட்சி, இல்லை இது சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு அவன் வருவான், ஒரு சரிவு நடக்கும், அப்போ அவர் வருவார். அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் பெருசாக நல்லா உறுதியாலாம் ஆட்சியெல்லாம் பண்ணலன்னு தெரியும், ஒரு பெரிய ஒரு திவால் நடக்கும், கவுந்துருவாங்க திருப்பி. இது ரெகுலர் நடக்குது. சொல்கிறார் அமெரிக்கா. ஆனால் 1930s வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன், 1929 ஒரு டிப்ரெஷன் சந்திக்குது. அந்த டிப்ரெஷன் மாதிரி ஒரு அதுக்கு உடனே பின்னாடி டஸ்ட் பவுல், அதாவது வந்து ஒரு பெரிய பஞ்சம் நடக்குது, பிரம்மாண்டமான பஞ்சம். த பிரெட் பேஸ்கெட் ஆஃப் த வேர்ல்டு சொல்கிற அமெரிக்காவை பஞ்சம் தாக்கிச்சு. நம்ம நார்மன் பொருளாகனு இந்தியாவில் பசுமை புரட்சி அந்த இதில் தவிச்சவர் தான். அதை தவிர்க்கிறதுக்கு தான் அவருடைய ஆராய்ச்சி பண்ணார். அப்போ வந்து பஞ்சத்துக்கு தீர்க்கறதுக்கு அவங்க ஜனநாயகத்தால் பல தீர்வுகளை பண்ண முடிஞ்சுது. இவங்களால வந்து பினியடோ, இந்த ஃபெடரிகோ பினியடோன்னு ஒரு பிரசிடென்ட் 1940 இதில் இருந்தார். அவரும் ட்ரை பண்ண பார்த்தாரு. ஆனால் அவங்களுடைய அரசாங்க அமைப்பில் இருக்கிறவங்க பாலிட்டிஷியன்ஸ் வந்து அதை விடலை, தடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து இதோடைய ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து ஒரு 2 ஜோக் அடிக்கிறார் இதில். அர்ஜென்டினாவை பற்றி ஒரு பிரேசில்ஸ் ஜோக்ஸ் பண்ணுவாங்க. அர்ஜென்டினா, பிரேசில், இந்தியா, பாகிஸ்தான் போல் இருக்கு போல் அது சொல்லுவாங்க. அவங்க அர்ஜென்டினா வந்து தங்களை எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு முதலுலக ஒரு அட்வான்ஸ்டு நாகரிகமாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எப்பவுமே பெருசாக ஒன்றும் சாதிச்சதே கிடையாது. பிரேசிலில் ஜோடிப்பானா ஒரு பெஸ்ட் டீல் உலகத்தில் என்னென்னா, பை அன் அர்ஜென்டைன் ஃபார் வாட் இஸ் ஒர்த் அண்ட் செல்லும் ஃபார் வாட் ஹி திங்ஸ் இஸ் ஒர்த். அவன் தன்னுடைய அபிமானம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் அவன் மதிப்பு ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரேசிலில் ஒரு ஜோடிப்பாங்களா. சைமன் குஸ்னட்ஸ்னு ஒரு எக்கனாமிக்ஸ் சொன்னாரான். அது அர்ஜென்டினா பொருளாதாரமே ஒரு தனி புதிராக இருக்குது. நாடுகளை வந்து டெவலப்பிங் நம்ம வந்து 2ஆக பிரிச்சுக்கிறோம், அது போகாது. இன்னும் 2 கேட்டகரி வேணும். ஜப்பான் வந்து அது ஒரு தனி கேட்டகரி, அதையும் வந்து முக்கால்வாசி பொருளாதார இதில் சேர்த்துக்க முடியாது. இன்னொன்று அர்ஜென்டினா, இது இந்த மாதிரி ஒரு இது அது அப்படின்னு சொல்லி அவரோட இது பண்ணார், இந்த பிரிவினை பண்ணார். அப்படி அமெரிக்கா பற்றி இந்த கேள்வியும் கேட்குறார். 1860 அந்த புரட்சி நடந்தது, அதாவது இந்த அடிமைகளை இது தாக்கணும், யூனியன் வர்சஸ் ரெவல்யூஷனரி வார், அந்த சிவில் வார் நடந்தது இல்லையா. சிவில் வார் வந்து அடிமைத்தனம் மட்டும் கிடையாது, யூனியனாக இருக்கணுமா இல்லையாங்கிறது தான். ரெண்டாவது வந்து ஸ்டேட்ஸ், மாநிலங்கள் வந்து இந்த சட்டம் பாஸ் பண்ணணுமா, நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் சட்டம் பாஸ் பண்ணணுமான்றது தான் கேள்வி. அதனால தான் அவங்க எதிர்த்தாங்க தெற்கு. இவர் வந்து அடிமை வாதத்தை பேசுகிற 2 மாநிலங்களும் லிங்கன் பக்கம் வந்துச்சு. அடிமைவாதத்தை எதிர்த்த 2 மாநிலங்கள் அந்த பக்கம் போச்சு. அதை வந்து பொதுவாக சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து சுதந்திரத்துக்காக போராடினார் அப்படின்ட்டு. சுதந்திரத்துக்காக வந்து அடிமை சுதந்திரத்துக்காகலாம் லிங்கன் போராடினான்றதெல்லாம் அது அது ஒரு 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 உந்துகோலை தவிர அது பிரைமரி காரணம் கிடையாது. ரெண்டாவது, நம்ம அடிமைகளை விடுவித்தார் லிங்கன்ற மட்டும் நினைக்கிறோம். மற்ற எல்லா நாட்டிலையும் அடிமை இருந்துச்சு. இவங்களுக்கு முன்னாடி எத்தனையோ நாடு ரொம்ப அமைதியாக அடிமைத்தனத்தை விளக்கினாங்க. அது யாரும் நம்ம யோசிக்கிறது இல்லை. சரி, அது இருக்கட்டும். அது தெற்கு வென்றிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. சவுத் வந்து அப்போ அக்ரிகல்ச்சரல் ரீஜன், வடக்கு வந்து தான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்பிங் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் இண்டஸ்ட்ரியல் டெவலப் ஆகலை, கொஞ்சம் அவங்களுடைய அந்த மனப்பான்மை அங்கே போகுது. ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு, கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் திருப்பி இன்னொரு வாரம் வந்து பிரிஞ்சிருக்கலாம், இல்லை வந்து அந்த விவசாய தாக்கத்தினால அவங்களும் அர்ஜென்டினா மாதிரி போயிருக்கலாம். அவங்க போகாதது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறார். அந்த வித்தியாசத்தையும் சொல்கிறார்.
அர்ஜென்டினாவில் சிவில் வார் நடக்கலை, ஆனால் அமெரிக்காவில் தெற்கு வென்றிருந்தால் ஒரு வேளை இதாக இருக்கலாம், ஒரு வேளை அவங்க வந்து பின்பற்ற தேசமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துலையும் கரெக்ட் சாய்ஸ் பண்ணாங்க. முதலாவது உலகப் போர் பற்றியும் இரண்டாவது உலகப் போரை பற்றி சொல்கிறாரு. அவங்க வந்து ஆக்சுவலாக ஒதுங்கி நின்னாங்க. அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் பிடிக்கணும், அமெரிக்கா கண்டமே அவங்க கையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி மன்ரோ டாக்டரின் ஒரு பிரசிடென்ட் மன்ரோன்னு ஒருத்தர் நடந்தார். அவர் ரொம்பலாம் முன்னாடி, அதாவது வந்து 19ஆம் நூற்றாண்டு முற்காலத்தில் இருந்த ஒரு பிரசிடெண்ட். அவர் சொன்னாரே தவிர ஒரு சில விஷயத்தை தவிர அவங்களால அதை சாதித்து காட்ட முடியல. ஆனால் பொதுவாக வந்து அவங்க கொஞ்சம் விலகி நின்றவங்களாக தான் இருந்திருக்காங்க. மற்ற நாடுகளோட கலப்படணும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லையும் சரி, செகண்ட் வேர்ல்டு வார்லையும் அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து அதில் கலக்கணும், சேர்ந்துக்கணுன்ற ஆசையே இல்லை. இன்ஃபேக்ட் வழியாக போய் சேர்ந்தாங்கன்னு தான் சொல்லணும். முதல் உலகப் போரில் பின்னாடி தான் சேர்ந்தாங்க. ரெண்டாவது உலகப் போரில் வந்து அந்த பேர்ல் ஹார்பர்னால சொல்லுவாங்க, பேர்ல் ஹார்பர் இவங்க தூண்டி வரவழைச்சிக்கிட்ட இது. ஏன் பேர்ல் ஹார்பரில் வந்து ஜப்பான் பாம்பு போட்டாங்கன்னா, இவங்க ஜப்பானுக்கு போகிற ஆயிலெலாம் தடுத்தாங்க. அவங்க வாரம் வந்து நாங்கள் வேணும்னு கலந்துக்கிட்டு ஆசைப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது எனக்கு தெரியுது. ஸோ முதல் உலகப் போர் வரைக்கும் அமெரிக்கா வந்து இன்னும் ஐரோப்பிய நாடுகள்கிட்டேருந்து கடன் வாங்கிட்டு இருக்கிற நாடாக இருக்குது. தன் நாட்டில் இருக்கிற பணத்தையும் வசூலிச்சுட்டு இருக்கிற நாடாக இருக்குது. தன் நாட்டில் அவங்க நாட்டில் ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸும் சரி, இண்டஸ்ட்ரியலிஸும் நிறைய இருக்குது. பட் தேர் ஆல்சோ பாரோயிங். செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தேர் பிகம் லெண்டிங் நேஷன். யூரோப் வந்து அவங்ககிட்டேருந்து வாங்குற நிலைமையாயிடுச்சு. அதுவும் வந்து சில நாடுகள்லாம் வந்து ரொம்ப குயிக்காக பிக்கப் ஆகிடுச்சு. ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து மூணும் சீக்கிரமாக பிக்கப் ஆகி அவங்களுடைய அந்த பெரிய கஷ்டங்கள்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இட்டலி, சில சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, டென்மார்க் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரோடைய டெவஸ்டேஷனில் அந்த நாசாவிலேருந்து சீக்கிரமாக வெளில வந்துட்டாங்க. அதுக்கு கேபிட்டலிசம், ஃப்ரீ மார்க்கெட் ஒரு முக்கிய ஒரு இது. ஆனால் ஒரு 10 வருஷம் சோவியத் மாடலை பார்த்து எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் இதுதான் மாடல் போல் இருக்குது அப்படின்ட்டு. அது வேறு கதை. ஆனால் ஃபஸ்ட் வேர்ல்டு வார்க்கும் செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் நடுவில் அமெரிக்கா வளர ஒரு சான்ஸ் கிடச்சிது. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் உறுதியாக அவங்க தான் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த டைமில் கூட அர்ஜென்டினாவுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது, அதையும் அவங்க யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறத இவர் வந்து சொல்லியிருக்கு. இன்னி வரைக்கும் அதே மனப்பான்மை தான் இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ஒரு இது எங்கள் சாய்ஸ் எப்பவுமே வந்து அர்ஜென்டினா வந்து யாரோ இவரை சொன்னார், ஜஹங்கீரை சொன்னார், ஹீ நெவர் மிஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. என்னெல்லாம் சந்தர்ப்பம் இருந்தாலும் அதை நழுவி விட்டுருவான். அவனை மாதிரி வந்து ஆளே கிடையாது. அந்த மாதிரி அர்ஜென்டினா வந்து ஒரு ஜஹங்கீர் மாதிரி அவர் வந்து, ஜஹங்கீரில் யார், ஹுமாயூனை சொல்கிறார். ஹுமாயூனை சொன்ன மாதிரி சொல்லி இவர் வந்து இது அடிக்கிறார் இதில். ஹுமாயூன் சரி, அது ஒரு சாப்டர். இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல, ஏன்னா ரெண்டு நாட்டுக்கும் அவருக்கும் இது கிடையாது. இங்கிலாந்துக்கு வந்து அமெரிக்கா வந்து கை நழுவிய பழம், 200 வருஷம் முன்னாடி தப்பிச்சு போன நாடு. அர்ஜென்டினாவோட அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் ஃபுட்பால் அடி வாங்குவாங்க, அவ்வளோதான். அவங்களுடைய வருத்தம் எல்லாம் வந்து ஃபுட்பால் அடி வாங்குவாங்கன்றது ஒன்று தான். இன்னொன்று வந்து ஃபாக்லாண்ட்ஸில் ஒரு சின்ன போர் போட்டாங்க. அது வந்து இங்கிலாந்துக்கு, மார்கரெட் தாச்சருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போச்சே தவிர இதாக சொல்ல முடியும். கார்கில் மாதிரி, வாஜ்பாய்க்கு எக்ஸ்ட்ரா இதாக மாதிரி வணிகம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர். இதனால தான் இதை சொல்கிறேன். இதை கொஞ்சம் படிச்சிங்கன்னா இதை படிங்கன்ட்டு. ஏன்னா இதை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சில பேசேஜ் பண்ணுறாரு. இதை படிச்சுட்டு எகிப்தில் யார் விவசாயம் பண்ணாமல் இருப்பான், அந்த மாதிரி ஒரு நாடு இருக்கா. அவர் வந்து ஒரு லிரிக்கலாக ஒரு 2 பேசேஜ் போடுறாரு. அவருடைய ரைட்டிங் ஸ்கில் நல்லா அழகாக யூஸ் பண்ணுறாரு. என்ன நைல் மண்ணோட பசுமை, நான் இது என்னுடைய டிரான்ஸ்லேஷன், என்ன செழுமை, ஏர் இழுக்க வேண்டாம், அங்கே வந்து காளையே வேண்டாம் விவசாயம் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னு சொல்கிறார். இது ஹெரோடாட்டஸ் அப்படிங்கிற ஒரு இவர் சொல்கிறார், கிரீக் ஹிஸ்டாரியன் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், அங்கே பன்னிகளை துரத்து விட்டிங்கன்னா போவோம், அது மிதிச்சே அந்த நிலம் வந்து உழுத மாதிரி ஆகிடும், அதுக்கு நீங்கள் ஏர் விடவே வேண்டாம். நைலுடைய ஃப்ளட் பேங்க், ஈஜிப்டுங்கிறது இத்தனைக்கும் ரொம்ப நேரோ கண்ட்ரி, அதோடைய கல்ச்சர் பெரிய அகலமான நாடு. அதாவது வந்து ரொம்ப பரப்பளவில் ரெட் சீலேருந்து பக்கத்தில் இருக்கிற லிபியா நினைக்கிறேன், லிபியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அகலமான நாடு. ஆனால் அந்த நைல் இருக்கிறத சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 50 கிலோமீட்டர், அந்த பக்கம் 50 கிலோமீட்டர், அதை தாண்டி சிவிலைசேஷன் கிடையாது அவங்களுக்கு. அதை ஒட்டி தான் அவங்க நாடே, அவ்வளோதான். கிஃப்ட் ஆஃப் த நைல், ஈஜிப்ட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் த நைல், நம்ம ஃப்ரேஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதுதான் அவங்க நாடு, அவங்க வளம், அவங்க கலாச்சாரம், அவங்க 3000 வருஷம் சிவிலைசேஷனாக இருந்த, அதாவது மற்றவங்கெல்லாம் ஈஜிப்டை நம்ம இந்தியா, ஈஜிப்ட், ஈராக் இதெல்லாம் தேர்ட் வேர்ல்டுன்னு சொல்கிற இது பழக்கம் இருக்கும். சிவிலைஸ்ட் கண்ட்ரி நாங்களாம் நீங்கள் காட்டுமிராண்டியாக இருக்கிறச்சா நாங்கள் 3000 வருஷம் 2000 வருஷம் சிவிலைஸ்டாக இருந்திருக்கோம். யார் வந்து சிவிலைஸ்டு? சரி, அது இருக்கட்டும். அந்த ஏர்போர்ட்டை வேண்டாம் அவர் சொல்கிறாரு. யார்? ஹெரோடாட்டஸ் சொல்கிறாரு, பண்ணி ஓடி விட்டால் போகிறோம், அதே வந்து எல்லாத்தையும் மண்ணை மிதித்து அதிலே இது பண்ணிவிடும். தூவி தெளித்த நெல்லை மிதித்துக்கு பன்றி கூட்டம் போகிறோம் சொல்கிறாரு. அதை அப்புறம் வந்து நெல்லை உமியும் பிரிக்கிறதுக்கு அந்த மாதிரி இது கூட பண்ணி விட்றாங்களா, பண்ணி போட்டு பிரித்து விட்ருமா.
நம்ம ஊரில் இது மாதிரி இதெல்லாம் மேலே ஏறி அந்த இதெல்லாம் தள்ளி அடிக்கிறது அதெல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு வளமான நாடு அந்த இதில். இத்தனைக்கும் நைல் வந்து பெரும்பான்மையான இது வந்து அந்த ஃப்ளட்டு, அந்த வெள்ளம் வந்து கிளாக் மாதிரி அடிக்கும். நம்ம காவேரி வெள்ளம் மாதிரியோ இல்லை வந்து கங்கை வெள்ளம் மாதிரியோ அது ரொம்ப பெரிய இது இல்லை. சேர் உடஞ்சுதா? நல்ல வேலை. ஸோ இதை சொல்கிறார், விவசாயத்துக்கு அவங்களுக்கு தேவையில்லை. இதில் நான் ஜப்பான் பற்றி படித்தது ரொம்ப சுவாரஸ்யம். ஜப்பானில் இன்னொரு இந்த புக்கில் இல்லை, சைடில் ஒரு சொல்கிறேன். ஜப்பானில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய விவசாய விளைச்சலில் வந்து மாட்டுக்கு தீனி போட முடியாமல் மாடே இல்லாமல் விவசாயம் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. மாட்டு சாணம் இல்லைன்னா என்ன பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். அந்த நிலைமைக்கு வந்தாங்க. 1945 வரைக்கும் மாடு இல்லாமல் மக்கள் தான் உழுதுட்டு இருந்தாங்க, ஏறு பூட்டி. ஜப்பானில் இந்த வளம் கிடையாது, இந்த பண்ணி விட்டுறதெல்லாம் கிடையாது. அவங்க கையால் பண்ணணும், உழணும். அவங்க வந்து தூய்மையை பற்றி நான் அதுக்கு மேலே நான் சொன்னால் இன்டீசெண்டாக போவோம், என்னால் நான் நிறுத்திடுறேன். அதை தான் மனிதனுடைய கழிப்பொருள்களை தான் வந்து உரமாக இது பண்ணாங்க. அதை எவ்வளோ கட்டுப்பாடாக பண்ணாங்க. அதனால் அவங்க கலாச்சாரம் எப்படி வந்து இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். அவங்களுக்கு வந்து பால் இல்லாத நாடு, அவங்க குள்ளமாக இருப்பாங்க 1940s வரைக்கும். பால் 1940s வந்த அப்புறமா அவங்களுடைய வளர்ச்சி வந்து ஒரு அபரிமிதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜப்பானை பற்றி ஒரு ஃபேக்டர் இருக்குது. நான் இதுக்கு ஒரு டைடுக்கு சொல்கிறேன், ஃபார்மிங் நேஷனுக்கோசரம் சொல்கிறதுக்கு சொல்கிறேன். ஆனால் அதை சொல்லிவிட்டு ஈஜிப்து மாதிரி ஒரு நாடே இல்லை விவசாயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறார். எவன் ஈஜிப்டில் போய் விவசாயம் பண்ணுவான்? மக்கள் கூட்டம் கண்ணா பின்னான்னு, மழை இல்லாத நிலம், மழையே பெய்யாது. ஏன்னா வெள்ளம் வந்தால் தான் விவசாயம், நதியில் தான் விவசாயம், மழை கிடையாது அந்த ஊரில். பாலை சூழ்ந்த நிலம், அளவான நஞ்சை நிலம், கொஞ்சம் தான் இருக்கும் நிலம். வெள்ளத்தை நம்ப மட்டும்தான் வேலை பண்ண முடியும். குடிக்கவே நீருக்கு கவலை, நீர் பஞ்சம், குடிக்கிற தண்ணி கூட பஞ்சம் வந்துடுச்சு. அதுவும் கோதுமையை போடணும், கோதுமை நல்லா தண்ணி இழுக்கும். இப்போது விலை வேற போகாது. இதில் உழவெல்லாம் சேகரமாக அந்த நாடு உழவே பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் தலைப்பில் போட்டேன் அன்று இன்று அப்படின்ட்டு. அவர் சொல்கிற வித்தியாசம் என்னென்னா, அன்று அப்படிங்கிறது ஃபேரோ காலம், இன்றுங்கிறது இன்றைக்கி இருக்கிற காலம். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு. அன்றைக்கி வந்து நீங்கள் மெடிட்டரேனியன் நிலங்களில் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் வந்து தண்ணீர் வளம் உள்ள நாடு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி டிராக்டர் கிடையாது. ஃபஸ்ட்டு மாடு வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இருக்கிறச்ச. இன்ஃபேக்ட் யூரோப்பில் நிறைய இடத்துல மாடு வச்சு விவசாயம் பண்ண மாட்டாங்க, குதிரை வச்சு விவசாயம் பண்ணுவாங்க. குதிரையில் தான் ஏர் பூட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த குதிரை ஏர் பூட்டுறதுக்கும் வந்து ஒழுங்காக இந்த இது வரத்துக்கும் அவங்களுக்கு பல வருஷம் ஆச்சு. பல இடத்துல பல நெல் விளையாது அவங்களுக்கு. அவங்களுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து அமெரிக்கா பிடிச்சதுனால அந்த நெல் மிகையினால் வந்தது. ரெண்டாவது வந்து உருளைக்கிழங்கு வந்ததுனால அவங்களுடைய சமுதாயமே ஈஜிப்ட் பொட்டேட்டோ ரெவல்யூஷன் ஒன்று நடந்துச்சு எஃபெக்டிவ்லி. அது நம்ம உருளைக்கிழங்கை நம்ம அவ்வளோ முக்கியமாக பார்க்க மாட்டோம். அதனால் ஒரு பஞ்சம், பொட்டேட்டோ ஃபேமின் வந்தது. ஆனால் அதனால் நிறைய சாப்பிட முடிஞ்சதும் அதனால தான். அதுவும் 2 ஃபேக்டர். இன்னும் நிறைய இருக்குது. அவங்க வந்து ஆல்கமி ஆஃப் ஏர் சொல்லும்போது சொன்னேன், தென் அமெரிக்காலேருந்து வந்து கப்பலாக வந்து உரத்தை வந்து என்னென்னா மலைமலையாக எடுத்து வந்தாங்க. எங்கேருந்து? தென் அமெரிக்காவில் பெரு பக்கத்தில் இருக்கிற ஐலண்ட்ஸ்லேருந்து பறவை சாணங்களையும் ஒவ்வால் சாணத்தையும் வந்து கப்பலில் ஏற்றி எடுத்து வருவாங்க. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஈஜிப்டில் இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து அது அப்படி இருந்தது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லுங்க அவங்க வந்து மெடிட்டரேனியன் ஒரு கண்ட்ரி. இப்போ மெடிட்டரேனியன் சொல்லி கவலை இல்லை. ஏன்னா நீங்கள் கப்பல் எங்கேருந்தானே வரலாம், உலகத்துலேருந்து எங்கேருந்தானே எடுத்துகிட்டு வரலாம். எங்கேருந்து வேணால் அவங்களால வந்து நெல் வாங்கிக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஐரோப்பான்னு பார்க்காம உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வறண்டு போன நாடு தான். அவ்வளோ ஒன்றும் பெரிய வளம் கிடையாது அவங்க. மற்ற இடத்துலலாம் பார்க்கும்போது, மற்ற விவசாயத்துக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப வளர்ச்சியிட்ட நாடு கிடையாது. மழை இல்லாதன்றது அன்றைக்கும் உண்மை, இன்றைக்கும் உண்மை. அவங்க அன்றைக்கி இருக்கிற ஜனத்தொகை என்ன, இன்றைக்கி இருக்கிற ஜனத்தொகை என்ன, இந்த ஃபேக்டர் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து சொல்லிவிட்டு, அதனால் வந்து அதே ஒரே இதை வந்து இந்த 2 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்ப்பீங்க? ஏன் இது இந்த நிலைமை வந்துருக்குன்னா வணிகத்தினால. ஏன்னா தூரத்துலேருந்து வணிகத்தை எடுத்துகிட்டு வர முடியும். இதனுடைய ஃபேக்டர் என்ன, இன்னும் முக்கியமான ஃபேக்டர் என்ன? மாசிவ் ஸ்டீம்ஷிப்ஸ்.
அமெரிக்காலேருந்து ஒரு 6-7 நாளில் வந்து நாட்டுக்கு தேவையான நெல்லெல்லாம் தூக்கிட்டு வந்துடலாம். நம்ம 60s பண்ணோம் இல்லையா பசுமை புரட்சி, நம்ம பிச்சை வாங்குற ஒரு 2 வருஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பசுமை புரட்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு அப்போ பஞ்சத்தில் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பஞ்சத்தை தீக்கிறது வழி கிடையாது. கப்பலில் தூக்கிட்டு வர முடியாது. இங்கிலாந்துலேருந்து நம்மளுக்கு இங்கே வர்றதுனா கூட கப்பல் வரணுன்னா கூட இங்கிலாந்து விளைச்சல் கிடையாது, இங்கேருந்து அங்கே போகும். இங்கிலாந்தில் வந்து இருக்கிற சாப்பாடை வச்சு நம்ம பழக்க முடியாது. ஆனால் வேறு எந்த நாட்டிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரணுன்னாலும் அது வர்றதுக்கு பாய்மர கப்பலில் வர்றதுக்கும் சூயஸ் கனால் முன்னாடி வரத்துக்குலாம் வந்து காலகாலமாக ஆகும். இன்றைக்கி அந்த பிரச்சனை கிடையாது. இதுதான் ஒரு ஃபேக்டர். இதனால் வணிகத்தோடைய பவர்னால் இந்த சுச்சுவேஷன் மாறுது. வணிக திறமையினாலையும் வணிகத்தால் பண்ண முடிஞ்சதுனாலையும் அது தொழில்நுட்பத்தினால மாறுது. ஈஜிப்ட் என்ன பண்ணுதுன்னா இம்போர்ட்டிங் வாட்டர் அப்படிங்கிறார். இன்னும் இம்போர்ட்டிங் வாட்டர்னா என்ன? நெல்லை இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நெல்லுக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு இல்லைன்னா கூட அந்த நெல்லை நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியும். அந்த தண்ணி பாசனத்துக்கு அந்த நெல்லுக்கு என்ன செஞ்சுருக்கு, அவ்வளோ தண்ணி போயிருக்காங்க. அமெரிக்காவில் வாட்டர் மிகுதி இருக்கிறதுனால அங்கே விளைச்சல் பண்ண முடியுது. வேறு எந்த நாடும் எடுத்துக்கலாம், அமெரிக்கா மட்டும் எடுத்துக்கலாம். தாய்லாண்ட்லேருந்து ரைஸ் போகும் நிறைய இடத்துக்கு. சைனாலேருந்து கொஞ்ச நாளைக்கு எக்ஸஸ் போயிட்டு இருந்துச்சு. ஜப்பான் கேட்டிங்கன்னா அவங்க ஃபுல்லி டிபெண்ட் ஆன் எக்ஸ்டர்னல் ஃபுட். அவங்க நாட்டில் ரைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க சாப்பாடு அவங்களுக்கு போகவே போகாது. அந்த பாப்புலேஷனை வந்து அவங்க உள்நாட்டு விளைச்சலை வச்சு நடத்தவே முடியாது அவங்களால. வெளிநாட்டு சாப்பாட்டில் மட்டும்தான் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சொந்த இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க, சொந்த இடத்துல மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க. இந்தியாவையும் எடுத்துப்போம், நம்ம பல்வேறு பகுதிகள் வந்து எக்ஸ்போர்ட்டிங் ரீசன்ஸாக தான் இருக்குது. இப்போ வந்து காவேரி டெல்டா என்ன ஆச்சு, நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது, விவசாயம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ காவேரி டெல்டாங்கிறது இயற்கையாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை டெல்டா வருது. இப்போ டேம் வச்சு செயற்கை டெல்டா உருவாக்கிட்டாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது, நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, பல இடங்களும் நடக்கிற விஷயந்தான். காஸ்பியன் சி, ஏரல் சி, ரஷ்யா வந்து சோவியத் யூனியனாக இருக்கிறச்ச பருத்தி விளைக்கிறான்னு சொல்லிட்டு வாட்டரை டைவெர்ட் பண்ணி ஒரு கடலை வற்றி வச்சிட்டாங்க. ஏரல் சி வந்து கிட்டத்தட்ட 3/2 பங்கு வற்றி போச்சு. அதை அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது சவுதி அரேபியாவில் சில பைத்தியக்காரத்தினாலாம், சவுதி அரேபியா வந்து தண்ணியே இல்லாத நாடு, அங்கே வந்து தண்ணியை வச்சு விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே பணம் இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த வாட்டர் வந்து என்ன சொல்கிறாரு, இம்போர்ட்டட் வாட்டர்னு ஒன்று இருக்குது. இந்த வாட்டர் எப்படி இம்போர்ட் பண்ணலாம்? உங்கள் நாட்டில் வாட்டர் இல்லைன்னா எந்த நாட்டில் வாட்டர் இருக்கோ அந்த வாட்டர் அதிகமாக, தண்ணீர் எது அதிகமாக தேவைப்படுற பொருளை உற்பத்தி பண்ணி அந்த பொருளை நீ உள்ளே எடுத்தீங்கன்னா யூ ஆர் எஃபெக்டிவ்லி இம்போர்ட்டிங் வாட்டர். இது வந்து சாப்பிட்ற நெல்லுக்கும் உணவுப் பொருள் நெல்லுக்கும் ஒத்து வரும். கேஷ் கிராப்ஸ், பருத்தி மாதிரி இருக்கிற கேஷ் கிராப்ஸ்க்கும் ஒத்து வரும். தொழிற்சாலைக்கு தேவைப்பட்ட ஸ்டீல் எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஸ்டீல் மேனுஃபேக்சர், அலுமினியம் மேனுஃபேக்சர், காப்பர் மேனுஃபேக்சர்லாம் எடுத்துட்டோம்னா இதுக்கும் வந்து நிறைய வாட்டர் தேவைப்படுது, தண்ணீர் தேவைப்படுது. இப்போ நம்ம உலகளாவே நம்ம அதையும் பார்த்துட்ருக்கோம். ஒரு சில பொருளை நம்ம இம்போர்ட் பண்ணுவோம், ஒரு சில பொருளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். சில இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் காம்படிஷனால நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருப்போம், நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருப்போம். இப்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு 20 வருஷத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம், சைனா வந்து வேர்ல்டு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக போயிட்டுருக்கு. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான் அண்ட் கொரியா வந்து கொஞ்சம் டைவான்லாம் வந்து ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க. மலேசியா, இந்த ஈஸ்ட் ஏஷியன் டைகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த நாடுகள்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு இம்போர்ட்டட் வாட்டர் இருக்கா, இல்லை இம்போர்ட்டட் கான்டென்ட் இருக்கா? இம்போர்ட்டட் வாட்டர்னு சொல்கிறது, நான் வாட்டர்ன்றது ஏன்னா அது சென்டிமெண்டலான விஷயம், அதனால் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா மெட்டீரியலுமே அப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். துணி ஒரு நாடு வாங்குதுன்னா இங்கேருந்து பஞ்சு போய் இங்கே வந்து பஞ்சு வாங்க வந்த இங்கிலீஷ் நாட்டிலேருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சு, இங்கேருந்து பஞ்சு போய் அவங்க துணியை பண்ணி நம்மளுக்கு திருப்பி விற்க ஆரம்பித்தாங்க. இம்போர்ட்டட் காட்டன் அந்த பக்கம் போச்சு. அந்த காட்டனுக்கு வந்து தண்ணி இங்கேருந்து போச்சு. எஃபெக்டிவ்லி இம்போர்ட்டிங் வாட்டர் ஃப்ரம் ஹியர். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டில் வாட்டர் ட்ரேடை நம்ம பெருசாக நினைக்கிறோம் இல்லையா? ஐயோ பாட்டில் வாட்டர்னால எவ்வளோ நாசம் வேலை வருது, தண்ணிக்கே ஊரில் குடிக்கிறதுக்கு நிலைமை இல்லாமல் இருக்கிறதுன்னு. இது எல்லாத்துக்கும் சொல்கிறாரு, வணிகத்தினால செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் இது. கப்பல் இங்கே அங்கேயும் போகிறதுனால செய்ய முடிஞ்சது. செகண்ட், ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்கிறார், ப்ரைஸிங் ஆஃப் வாட்டர். உலக சரித்திரத்தில் நம்ம தண்ணிக்கு வந்து விலை அப்படின்னு நம்ம யோசிச்சதே கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கு வந்து நிறைய விலை, அது வந்து கவர்மெண்டல் லெவலில் வந்து செலவு பண்ணுறாங்க. ஒரு நீர் வாரியம் அமைக்கணும், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணுன்னா அது விலை இருக்குது. அதை பற்றி அவன் குளம் வெட்டணுன்னா அதுக்கு நிலம் இருக்குது, தூர் வாரணுன்னா அதுக்கு விலை இருக்குது. யாருக்கு போகுது அப்படின்னு உரிமை பேசினோம்னா அந்த உரிமையை கொடுக்கறதுக்கும் அந்த நிர்வாகம் செய்கிறதுக்கும் அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. இதெல்லாம் ஹிடன் காஸ்ட். இதெல்லாம் நம்ம வந்து சமுதாயமாக கவர்மெண்ட்டோ செய்வோம் அப்படின்ற இதில் வந்துருக்கு. பைப்ஸ் வந்தோன்னா இந்த கான்செப்ட்லாம் மாறி போச்சு. நம்மளுடைய பசுமை புரட்சியை பற்றி இன்றைக்கி நம்ம ரொம்ப வருத்தப்படுற விஷயம் என்ன, போர்வெல் போட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து போர்வெலை போட்டு விவசாயிங்க தண்ணியை வந்து கண்மூடித்தனமாக எடுக்கிறத பசுமை புரட்சியோடைய குற்றமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்க தண்ணிக்கு விலை வைக்கல. எல்லா நாட்டிலையும் பாருங்கள் சொல்லுவாங்க, இந்தியா ஃபுல்லாக ஃபார்மர்ஸ்க்கு நீ இலவச மின்சாரம் கொடுக்காத. இலவச மின்சாரம் கொடுத்தேன்னா அவன் அப்யூஸ் பண்ணுவான்.
எலக்ட்ரிசிட்டியும் சஃபர் ஆகும், தண்ணி குடிக்கிறதும் சஃபர் ஆகும், பேராசை தள்ளியில் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா விவசாய திட்டினீங்க எந்த நாட்டிலையும் தேர்தலில் ஜெயிக்க முடியாது. அரசியல்வாதி வாயை திறக்க மாட்டான். சொன்னால் அவன் அன்றைக்கே காலி, அவன் கேரியரே காலி. வெளியில் அவன் சொன்னான்னா அவன் சொல்லிட்டு கிடக்கிறான், அவன் வந்து கேபிட்டலிஸ்ட்டு, இது எக்கனாமிக்ஸ் பேச தெரியாதவன், வேர்ல்டு பேங்க் ஃப்ராடு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி திட்டு விடும். எல்லா நாட்டிலையும் அது காசை கட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவனோட இது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி போல் இது போலன்னு புலம்பிகிட்டு இருப்போம். ஸோ இந்த ஃபேக்டர்லாம் பற்றியும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த எஜிப்டை பற்றி சொல்கிறாச்சு. ட்ரேடை பற்றி இன்னொரு ட்ரேட் ரூட்ஸை பற்றி சொல்கிறச்ச ஷிப்ஸ் அண்ட் டாக்ஸஸ் அண்ட் காஸ்ட் இதை பற்றி ரொம்ப அது சொல்கிறார். கப்பல் வந்துடுச்சுன்னா ஒரு நிலத்தில் ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருள் போகிறச்சுன்னா அதோடைய விலை எவ்வளோ ஏறுது. நம்ம வந்து இதுதான் ஒரு போர்ச்சுகீஸ் வந்ததோடைய ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இதில் ஃபேக்டர் என்ன. அவங்க வந்து ஸ்பைஸ் வாங்க வரத்துக்கு இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க பெப்பர் வாங்கிட்டு வரச்ச முதல்ல வரச்ச என்ன பண்ணாங்க, தங்க பெட்டியில் தூக்கிட்டு போவாங்களாம் மிளகு. ஏன்னா தங்கத்தோட மிளகு விலை ஜாஸ்தி. ஏன், அவன் இங்கேருந்து அரேபியா நாடு வரைக்கும் தான் கப்பல் போக முடியும். அங்கேருந்து அவன் எல்லாம் வந்து 3-4 நாடை தாண்டி போகணும். அங்கே வழியிலலாம் பார்டரில் நிற்க வச்சு காசு வாங்குவான். அங்கே காசு வாங்குறதுல விலை ஏறி அது இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ்னு மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள் போகிறதுக்குள்ளே பன்மடங்கு பெருசாகி தங்கத்தோட விலை ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா தங்கம் அங்கே லோக்கலாக ஓரளவுக்கு கிடைக்கும். அந்த நிலைமைக்கு விலை ஏறிடும். கப்பல் அவன் சுற்றி வந்துட்டான்னா இந்த எல்லா ரூட்டும் கட்ட அவனுக்கு. முதல்ல வந்த போர்ச்சுகீஸ்காரங்க வந்து அவங்க சம்பாதிச்சது பிரம்மாண்டமாக சம்பாதிச்சானுங்க. இங்கிலாந்து, டச்சுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சம்பாதிச்சதும் பிரம்மாண்டமாக சம்பாதிச்சாங்க. ஆனால் அவங்க பாய்மர கப்பலில் பயங்கர ரிஸ்க் எடுத்துக்கிட்டு 6 மாதம் ட்ராவல் பண்ணிட்டு வரணும். அதுக்கு 150-200 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டீம் ஷிப் வந்து சுயஸ் கனால் வந்தோம் அப்படின்னா அந்த கதை பெருசாக மாறிடுச்சு. அது இன்றைக்கும் நம்மளுடைய அந்த பாதிப்பு தெரியுது, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. இது சிகாகோ பற்றி சொல்கிறார். சிகாகோலேருந்து வந்து 1850s 1860s வந்து நெல் போகும். சிகாகோலேருந்து நியூயார்க் வர விலைக்கும் சிகாகோலேருந்து லண்டன் போகிற விலைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு தான் வித்தியாசம். இங்கே ₹1 அங்கே ₹2 அவ்வளோதான் வித்தியாசம் இருந்துச்சு. 1940s அது போயிடுச்சு, வித்தியாசமே போயிடுச்சுங்கிறார். இன்றைக்கி உலகம் முழுக்க நம்ம வந்து ஜப்பான்லேருந்து நம்ம கார் எடுத்துகிட்டு வரோம், இங்கேருந்து கார் எடுத்துகிறோம், அந்த என்ன விலை இருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலை மிஸ் பண்ணிவிட்டு போகிறான் அப்படின்னாலே போகிறோம். அவ்வளோ காசு மிச்சம் பண்ணிடலாம். டேக்ஸை மிச்சம் பண்ணான்னா அவன் காசு மிச்சம் பண்ணுறத வணிகம் வந்து வளர்க்குற மாதிரி பொருளாதாரத்தை வளர்க்குற மாதிரி. அதான் அரிஸ்டாட்டில் சொன்னது, ஃபுட் கம்ஸ் டு த ரூலர்ஸ் ஆஃப் த சி, வை டிட் பிரிட்டன் பிகம் ரிச், பிரிட்டானியா ரூல் த வேவ்ஸ். எல்லா இடத்துலையும் அவன் தன்னை தவிர யாரும் வரி கூடக்கூடாதுன்னு பண்ணி இது பண்ணான். செகண்ட், அவங்க தனக்கு வர வேண்டியதெல்லாம் வரியெல்லாம் உஷாராக பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவிலேருந்து வர டீ, சைனாலேருந்து வர டீ எல்லாம் அமெரிக்காவுக்கு போகிறச்ச உங்களுக்கு தெரியும், டீ புரட்சின்னு அவங்க நடந்ததே தான். இங்கிலாந்து காசு கொடுத்துட்டு போனோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு. செகண்டு, அவங்களுடைய கரீபியன் கண்ட்ரீஸில் இருக்கிற சுகர்லாம் இங்கே வரத்துக்கு இங்கிலாந்து வழியாக போகணும், இங்கிலாந்து காசு கொடுக்கணும் அப்படிங்கிற கன்ஸ்டன்ட்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. நைல் ஒரு காமன் மார்க்கெட் உருவாக்கிச்சு. இந்த நதிகள்லாம் வந்து ஒரு காமன் மார்க்கெட் உருவாக்கிச்சு. இந்தியாவில் வந்து நம்ம பிரிட்டிஷ் ரூல் வரைக்கும் ஒரு காமன் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக உருவாலை. இன்றைக்கி கூட உருவாகிருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். பட் அவங்க நைல் ஒரு ரிவர் வந்து எடுத்திங்கன்னா அது காமன் மார்க்கெட் மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. கிரெயின் அண்ட் ஒயின் இன் ஃப்ரான்ஸ் பற்றி சொல்கிறார். வணிகத்தில் ஃப்ரான்ஸில் இருக்கிற விவசாயிகள்லாம் எங்களுக்கு நெல் பண்ண விடாத, அவன் கட்டாயமாக வந்து ராஜாலாம் சொல்கிறான் நீ நெல் தான் விளைக்கணும், எங்களுக்கு வந்து ஒயின் பண்ணால் எங்களுக்கு வியாபாரம் பணம் வரும், எங்களுக்கு நெல் பண்ணால் லாஸ் வருது, நான் பண்ணல, எனக்கு இழப்பு வருதுன்னு கேட்குறாங்க. கட்டாயப்படுத்தி இது பண்ணுறாங்க. இது நம்ம தலைகீழ பார்த்துருக்கோம். இண்டிகோ ஃபார்மர்ஸ் இந்தியாவில் பண்ணாங்க, நம்ம சுதந்திர போராட்டத்தை பற்றி கட்டாயப்படுத்தி இதை பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க தலைகீழ கேட்டிருக்காங்க. எல்லாம் எதுக்கு சாய்ஸ் பண்ணுறதுன்னா எனக்கு என்ன லாபம் வரும்ன்றத ஒரு விவசாயம் நிர்ணயிக்க முடியும். அதை விடுறோமா விடலையாங்கிறது நம்ம வந்து அரச ரீதியாக மற்ற காரணம். வணிகத்தினால அவங்களுக்கு வந்து இன்னொரு நாட்டிலேருந்து நான் எங்களுடைய மிகுதியான ஒயினை நான் விற்று அந்த நாட்டில் எந்த நாட்டில் நெல் இருக்கோ அதை நான் சீப்பாக வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற. இப்போ ஜப்பான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு, பல நாடுகளில் பண்ணிகிட்ருக்கு. இதை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சொல்கிறாரு. சரி, நான் ரொம்ப டைமாக இருக்கிறதுனால நான் முக்கியமான பார்ட்டுக்கு சீக்கிரமாக போயிடுறேன். அதுவா ஃபயர்வுட் லாஸ்ட் ஃபாரஸ்ட்ன்றது ஒரு மேவ்ஸ் பேரியர்ஸ் டு ட்ரேட் ஆர்டிஃபிஷியல்னு சொல்கிறார் இல்லையா. வணிகத்தினால என்ன ஆச்சு அப்படிங்கிறதுல கோல் வந்து ஒரு முக்கியமான ட்ரேட் ஃபேக்டர். கோல் வர்றதுக்கு முன்னாடி ஃபயர்வுட் தான் அவங்களுக்கு வந்து சூடு பண்ணுறதுக்கு. இது வெஸ்டர்ன் யூரோப் ஃபுல்லாக குளிர் பிரதேசம். அவங்கள நாட்டை குளிக்க மாட்டான், வெந்நீரில் தான் குளிக்கணும். குளிக்க முடியாது, 6 மாதம் குளிக்க முடியாது. குளிக்கிறத வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரிவிலேஜாக சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் அது ஒரு இதே கிடையாது. நம்ம தண்ணியில் மார்கழியில் பச்சை தண்ணியில் குளிச்சிடணும் ஏதாவது சொல்லிவிடுவோம். அவங்க நாட்டில் வந்து குளிக்கிறது வந்து ஒரு கோல் வர வரைக்கும் ஒரு பெரிய லக்ஸுரியாக தான் இருந்தது. பெரும்பான்மையான மக்களால் குளிக்க முடியாது. தி கிரேட் அன்வாஷ்டு மாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் கிரேட் அன்வாஷ்டு மாசஸ்ன்ற ஃப்ரேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணதில்லை. எல்லாரும் குளிச்சிடுவோம், தண்ணி இருக்கும் எப்படியோ வந்துடும். வேணும்ட்டு அழுக்காக இருக்கவங்கள மட்டும்தான் நம்ம வந்து கிண்டல் அடிப்போம், குளிக்காமல் இருக்காண்டாமா அப்படின்னு சொல்லுவோம். ராமானுஜன் வந்து இதில் பொறிச்ச
அவர் யாரோ சொன்னாங்களாம், இல்லை எல்லோரும் டெய்லி குளிப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு வெள்ளக்கார அம்மா வந்து ராமானுஜர் ஆறுதல் பண்ணுறாங்களாம். நீங்கள் அவங்கள தப்பாக நினைக்காதீங்க, தொழிலாளின்னு சொல்லிட்டு. ராமானுஜன் போது 1930s இம்பீரியல் பவர், பெரிய பவராக இருக்கான், இவன் தான் அங்கே ஏழையாக போகிறான், அவங்ககிட்ட கன்சோல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் டெய்லி குளிப்பாங்கண்ணா. அவர் திரும்பி டெய்லி ஒரே ஒரு வாட்டி தான் குளிப்பாங்களா அப்படிங்கிறாரு. அவர் திரும்பி தண்ணி வந்து அவ்வளோ பிரச்சனை, ஹீட் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை, ஃபயர்வுட் இருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை. 1800 ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வந்து கோல்னா ரொம்ப தவிச்சு போயிருப்பாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஜனத்தொகை வந்து ஃபயர்வுட்டுக்கு ஃபாரஸ்ட்லாம் போயிடுச்சு. ஃப்ரெஞ்சுக்காரன் மெட்ராஸை பிடிச்சான், பிரிட்டிஷை துரத்திட்டு. ஆனால் அவனுக்கு ஃபயர்வுட் வேணும். இங்கிலீஷ்காரன் எனக்கு காட்டன் இருந்தால் போகிறோம், எனக்கு கோல் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு இருந்தான். கியூபெக்கு வந்து அவங்க ட்ரேட் பண்ணி மாற்றிக்கிட்டாங்க மெட்ராஸ்க்கு. ஃப்ரெஞ்ச் ஹேட் கியூபெக், இங்கிலீஷ் ஹேட் கியூபெக், த ஃப்ரெஞ்ச் ஹேட் மெட்ராஸ். ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மெட்ராஸும் கியூபெக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நவ் கியூபெக் ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச். இட்ஸ் ஒன்லி ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் ப்ராவின்ஸ் இன் கனடா. ஏன்னா அவங்களுக்கு ஃபயர்வுட் வேணும் அங்கே. கோல் அதுக்கப்புறம் வந்தப்புறமா அது ட்ரேட்லாம் முடிஞ்சு தாண்டி போயிடுச்சு. அது ஒரு ஃபேக்டர். சரி, இது வாட்டரை பற்றி அவர் சொல்கிற சில முக்கியமான கருத்துக்கள். போர்மான அளவு தண்ணி எங்கேயுமே இருக்குது. எங்கே வாட்டர் ப்ரைஸிங் பண்ணாங்கன்னா கரெக்டாகிடணும். இது வந்து ஆனால் சைக்கலாஜிக்கலாக சமுதாயம் ஏற்றுக்கவே இருக்காது. காசு விலை அப்படின்னாலே நம்ம புலம்புவோம். ரீஜனல் ஷார்ட்டேஜஸ் தான் இருக்குது. சவுதி அரேபியா மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்ன்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் டேவிட் ரிகார்டோன்னு இவர் சொன்னார். அதான், எனக்கு எதில் லாபம் வருமோ அதை போட்டேன்னா எனக்கு மற்ற பொருளை வேறு வளைச்சி நான் வாங்கியிருப்பேன். போர்க்காலத்தில் இது பிரச்சனை. சாப்பாட்டுக்கு எப்போவுமே எல்லா நாடும் பயப்படும். இது நம்மளுக்கு சாப்பாட்டில் அடிபட்டுருமோன்ற ஒரு கவலை எப்பவுமே இருக்கும். இந்த ஃபுட் செக்யூரிட்டி காரணம் வச்சு அதை செய்ய விட மாட்டாங்க. there will be under pricing of water. சொல்கிறார், beef contributes to 13% of the water trade, soybeans to 11% and wheat to 9%. கிராப்ஸில் மேனுஃபேக்சரிங்கில் எவ்வளோன்னு தெரியல எனக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி இந்த சாப்டரில் கவர் பண்ணுறாரு. இதை நான் ரொம்ப இதாக இருக்கிறதுனால இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈஜிப்ட் காலத்தோட கோட்டத்தை வந்து மாற்றுறதை சொல்கிறார். ஈஜிப்ட் வந்து கிளியோபேட்ரா காலத்தில் குயின்குரீம் ஆஃப் நினைவே, குயின்குரீம்னா 5 தளத்தில் வந்து படகு துடுப்பு வச்சு போடுற போட்டு, அதில் இருக்கிற கார்கோ பார்த்தீங்கன்னா ஏப்ஸ், ஐவரி அண்ட் பீகாக்ஸ். அது ரொம்ப வந்து அழகுக்கு சொல்கிறார். என்ன அழகான பொருட்கள், என்ன அழகான கப்பல், சாண்டல்வுட், செடர்வுட் அண்ட் ஸ்வீட் வைன், இதெல்லாம் அது வந்து அன்றைக்கி இருந்த எஜிப்திய கப்பலில் வந்து தான். ஸ்டேட்லி ஸ்பானிஷ் கேலியன் 15th century 16th century, கார்கோ ஆஃப் டைமண்ட்ஸ், எமரல்ட்ஸ் அண்ட் அமெதிஸ்ட், டொபாசஸ், சினமன் அண்ட் கோல்டு. ஏதான் நம்ம செல்வமாக நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இதுவும் வந்து பணத்துக்கு இதாக நினைக்கிறோம். ஸ்டேட்லி ஸ்பானிஷ் கேலியன் பார்க்க நல்லா இருக்குமா. டர்ட்டி பிரிட்டிஷ் கோஸ்டர் எழுதுனவன் இங்கிலீஷ்காரன். டர்ட்டி பிரிட்டிஷ் கோஸ்டர், ஸ்டீம், இது அழுக்காக இருக்கும். அவன் வேலை செய்கிறவங்களாம் அழுக்காக இருப்பான். அவன் உடம்பெல்லாம் கோல் டஸ்ட்டில் இருக்கும். சால்ட் கேக் ஸ்மோக் ஸ்டாக், கார்கோ ஆஃப் டைம் கோல், ரோட் ரெயில்ஸ் அண்ட் பிக் லெட், எல்லாம் இரும்பும் லெட்டும் கரியும் தூக்கிட்டு போகும். ஃபயர்வுட், அயர்ன் வேர் அண்ட் சீப் டின் டாய்ஸ். பட் இதுதான் மக்களுக்கு தேவையானது. அதெல்லாம் பணக்காரங்க மட்டும்தான் வாங்க முடியும். சமுதாயம் செல்வம் பண்ணுறதுன்னா வந்து இந்த அழுக்கு வியாபாரத்தில் தான் வந்து அந்த வணிகத்தோடைய ஒரு முக்கியமான அந்த கவிதையை சொல்கிறாரு இங்கிலீஷ்காரன் எழுதுனது. இன்னும் பெரிய கவிதையை நான் சப்செட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். பாலிடிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், இதுதான் எனக்கு முக்கியமான சாப்டர். ஆஸ்பரகஸ் ஃப்ரம் பெரு அப்படின்னு கேட்குறாரு. என்னென்னா, அமெரிக்காவில் பல இதில் வந்து கடையில் போனீங்கன்னா ஆஸ்பரகஸ்னு ஒரு காய், அது ஒரு கீரை மாதிரி. அதை வந்து ஆனால் பெருவியன் ஆஸ்பரகஸ்னு இருக்கும். இதுக்கடா பெருவியல்னா அங்கே லோக்கலாகவே வளருது. ஆனால் அமெரிக்க அரசாங்கம் கொலம்பியா மாதிரி நீ ட்ரக்ஸ் வளர்த்துருவ, கொக்கைன் வளர்த்துருவேன்னு பயந்துக்கிட்டு பெருவியன் ஃபார்மர்ஸ்க்கு ஆஸ்பரகஸ் வளர்க்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டு உங்கள் ஆஸ்பரகஸ்க்கு நாங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் வாங்கிக்கிறோன்னு வாங்கிட்டு இருக்காங்க, ட்ரக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோசரம். ஆனால் அவங்க வளர்க்குறதெல்லாம் வந்து கோக்கைன் வளர்க்கக்கூடியதெல்லாம் மலைப்பிரதேசம், பெருவியன் ஃபார்மர்ஸ் வந்து ஆஸ்பரகஸ் வளர்க்குறதுலாம் கடல் பிரதேசம். அதை கலிஃபோர்னியாவில் இருக்கணும், இவனும் கற்றுறான், கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் அமெரிக்காவில் இருக்கிற ஃபார்மர்ஸ் ஆஸ்பரகஸ் ஃபார்மர்ஸை கவுத்துட்டு இவங்க பண்ணுறாங்க? என்ன ஒன்று, அந்த அமெரிக்காவில் ஆஸ்பரகஸ் ஃபார்மர்ஸ் ரொம்ப ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க, அவங்களால சேர்ந்து ஒரு லாபி பண்ண முடியல. இது வந்து இந்த பாலிடிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் லாபியிங்கை பற்றி இருக்கிற ஒரு சாப்டர், எப்படி சேர்றாங்க. ரெண்டாவது வந்து ட்ரக்ஸை எதிர்த்து எந்த பாலிட்டிஷியன் பேசினாலும் எதிர்த்து அவன் கவுத்துருவான், அந்த ஒரு இது பண்ணோம். இந்த ஒரு கார் யூஎஸ் வியட்நாம் கேட்ஃபிஷ் பற்றி சொல்கிறார். கேட்ஃபிஷ்ஷை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில், கேட்ஃபிஷ்ஷில் ஒரு டைப் மீன், மிசிசிப்பியில் ரொம்ப பிரபலமான மீன் அது. வியட்நாம்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து அமெரிக்கா வாங்க ஆரம்பித்தாங்க. அதை வந்து அமெரிக்காவில் இருக்கிற கேட்ஃபிஷ் ஃபிஷர்மேன்லாம் வந்து தடுக்கணும், அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இந்த வியட்நாம் வாரில் ஏஜென்ட் ஆரஞ்சு போட்டிங்களா, அதில் பாய்சன், இது யார் தப்பு? இது ஏஜென்ட் ஆரஞ்சு போட்டிருக்கீங்க, அது பாய்சனாக இருக்கும், அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்க இது பண்ணாங்க. அவங்க வந்து ஏதோ சொன்னாங்க. அது ரெண்டாவது வந்து இது வந்து வேறு மாதிரி மீன், இந்த மீன் கிடையாது, இதை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி இது பண்ணாங்க. அவங்க ஏற்றுக்கிட்டு ஆமான்னு சொல்லிவிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஒரு பாட்டம் பண்ணோன்னே அவன் வந்து அது பேர் மீன் பேரை மாற்றி வேறு பேரில் வியட்நாமீஸ் பேரில் மாற்றினோன்னே அது என்ன ஆயிடுச்சுன்னா
அது ஒரு எக்ஸாட்டிக் ப்ராடக்ட் ஆகிட்டு நல்ல விலைக்கு விற்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல விலைக்கு வச்சோன்னா திருப்பி இவங்களுக்கு பிரச்சனை. இப்போ என்ன பண்ணால் தலைகீழ இல்லை இது வந்து அதே பொருள் தான், இது வரைக்கும் வித்தியாசமான பொருள்னு சொன்னவங்க அதே கேட்ஃபிஷ், ஐயோ அதே பொருள் இதை வைக்கிறாங்க, இது நம்ம ஃபார்ம் இதை கெடுக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்க. ஒரு லாபியோடைய ஸ்ட்ராட்டஜி. எத்தனால் சப்சிடி ஒன்று இருக்குது. எத்தனால் சப்சிடி என்னென்னா, சுகர் கேனை வளர்த்து எத்தனால் விற்கிறது வந்து அவங்களுடைய ஒரு பெரிய இது. சுகர் கேன் லாபினால் எத்தனாலுக்கு வந்து 10 நிமிஷம் ஆகிடும். எத்தனால் வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப சப்சிடைஸ் பண்ணி அவங்க ஃப்ராட் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, பிரசிலியன் சுகர் கேன் தவிர எல்லா எத்தனாலும் ஃப்ராடு. அந்த பிரசிலியன் இதுவும் ஒர்க் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்காவில் சோளம் வச்சு அதுலேருந்து எத்தனால் எடுத்து இது பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பயங்கர அப்யூஸ் ஆஃப் ஃபார்ம்லேண்ட். ஆனால் அந்த எத்தனால் சோளம் வளர்க்குற அயோவா தான் முதல் தேர்தலுக்கு வர மாநிலம். அதனால் எவனும் போய் அங்கே விவசாயம் எடுத்து பேச மாட்டான். அவன் வந்து அவங்களோட சண்டை போட்டுக்கிறது வந்து கேரண்டீடு தோல்வி மாதிரி, ஒன்றும் சான்ஸே இல்லை, நடக்காது. அதனால் யாரும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி ஆரஞ்சு என்னென்னா, ஃப்ளாரிடா வெளிநாட்டிலேருந்து ஆரஞ்சு இம்போர்ட் பண்ணலாம், அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு தடை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஆரஞ்சு விற்கிற ஃப்ளோரிடா, வளர்க்குற ஃப்ளோரிடா இந்த பிரசிடென்ட் ஜெயிக்கிறானா அந்த பிரசிடென்ட் ஜெயிக்கிறான்னு மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல் எலக்டோரல் ஸ்டேட். 25 பிரசிடென்ஷியல் ஓட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அது ஒரு முக்கியமான ஸ்டேட்ன்றதால கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. அஸ்பரகஸ் வந்து அப்படி கிடையாது, இங்கே ஒரு தொகுதி அங்கே ஒரு தொகுதி இங்கே ஒரு தொகுதி, அவனால் சேர முடியாது. வேற எத்தனால் அண்ட் ஆரஞ்சு வந்து இது சேரும். இது வாழைப்பழ பனானா ரிப்பப்ளிக்னு பல வருஷம் முன்னாடி தென் அமெரிக்காவில் பல நாடுகளில் இவங்க வந்து ஒரு பனானா, ஒரு நாட்டையே வந்து பனானா கிராப்னால ஆட்சி பண்ணாங்கன்றதை பற்றியும் சொல்கிறாரு. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டது பருத்தி குழுக்கள், காட்டன் லாபிஸ் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை நான் சிட்டிஸ் பற்றி சொல்கிறத சொல்ல போகிறேன். நோ அது எல்லாமே நான் என்ன பேசினாலும் இதே பார்ட் ஒன் பேசிகிட்டு இருக்கேன். இந்த விளையாட்டுலாம் நான் வரல. நான் இதை 10 நிமிஷத்தில் நான் முடிக்க பார்க்குறேன். 10 நிமிஷம் ஓகே. ஏன்னா எங்கேயாவது வேற எங்கேயாவது கூப்பிடுங்க, நாங்கள் வந்து பேசுகிறேன். அட்டைக்கு வரல. இது கொஞ்சம் இந்த ஸ்லைட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக போகும். காட்டன் புரட்சின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் காட்டனுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததை சொல்லணும். நான் எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒரு வரலாற்று புதிர். காட்டன் புரட்சின்றது தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஃபஸ்ட்டு புரட்சி. நாட் ஸ்டீம் பட் காட்டன். அது இங்கிலாந்து நடந்தது. ஏன் இங்கிலாந்து நடந்தது? ஏன்னா இங்கிலாந்து காட்டன் ப்ரொடியூசிங் கண்ட்ரி கிடையாதுங்க, காட்டனே கிடையாது, அங்கே வளைக்க முடியாது. அவங்க லினன் போட்டு வளருவாங்க. லினன் என்ன தெரியுமா? பழைய டவல் மெட்டீரியல்லாம் அந்த லினன் உருத்தும், போட்டுக்க முடியாது. லினனுக்கு வந்து ஃப்ளாக்ஸ்னு ஒரு கிராப் இருக்குது, அந்த கிராப் தான் அங்கே விளையும். காட்டனுக்கு வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் வேணும். ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் மட்டும் தான் வளரும். நல்ல வெப்பம் இருக்கணும், நல்ல களிமண் வேணும், அதுக்கு தேவையான தண்ணி வேணும், அதை விவசாயத்துக்கு டேலண்ட் வேணும். கரும்பு மாதிரி, கரும்பெல்லாம் ட்ராபிக்ஸ் மட்டும் தான் வளரும். காட்டன் ட்ராபிக்ஸ் மட்டும் தான் வளரும். பாம் ட்ராபிக்ஸ் மட்டும் தான் வளரும். லினன் போட்டும் உள் போட்டும் வளர்க்குற நாடு. அவங்க உள் தான் பெருசு. ஏன்னா ஸ்காட்லாண்டெல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்கு நிறைய செமரி ஆடு வச்சு வச்சுருப்பாங்க, அதுதான் 2 இருந்துச்சு. காட்டன் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்ததுக்கு மெயின் ட்ரேட் வந்து அவங்களுக்கு டெக்ஸ்டைல் ட்ரேட் தான் பிரம்மாண்டமான இது. யூரோப் எவ்வளோ ஒருமைப்பட்டதுன்னா, அவங்க வருஷத்துக்கு 2 துணி மேலே யாரும் வாங்க முடியாது. சாதாரண மக்களால் வருஷத்துக்கு 2 துணி வாங்க முடியாது. ஒரு துணி போட்டான்னா அவன் 4 மாதம் 5 மாதம் போட்டுக்கணும். அதை துவச்சி எடுக்கிறதுக்குள்ள அவன் பிராணம் போயிடும். வருஷத்துக்கு 2 துணி போட்டுட்டு அடுத்த வருஷத்துக்கு 2 துணி, அவ்வளோதான் அவனுக்கு கட்டப்படியாக இருந்துச்சு. கேலிக்கோ, இந்தியன் கேலிக்கோ போன உடனே நீங்கள் கோஹினூர் டைமண்டு இதையும் தூக்கிட்டு போனதையும், நம்ம நாட்டு தங்கத்தை எடுத்துகிட்டு போனால், வைரத்தை எடுத்துகிட்டு போனாலாம் அவன் பணக்காரன் எடுத்துகிட்டு போனான். ஏழை மக்களுக்கு என்ன எடுத்துகிட்டு போனாங்க? காட்டன் தான், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் தான். காட்டன்ற டெக்ஸ்டைல் அவங்க போட்டுக்க ஆரம்பிச்சோடனே இது வந்து ஈரான் ஈராக்லேயும் கொஞ்சம் அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் இந்தியா மாதிரி கிடையாது. இந்தியா வாஸ் தி கேபிட்டல், காட்டன் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு எஃபெக்டிவ்லி. இங்கேருந்து போகிற காட்டன்னால் அவங்களால வந்து ஒரு சாதாரண தொழிலாளி மக்கள் கூட வந்து 6 துணி வருஷத்துக்கு வாங்கிக்க முடியும். அது போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். உள்ளெல்லாம் சம்மரில் போட்டுக்க முடியாது, விண்டரில் தான் போட்டுக்க முடியும். லினன் மாதிரி ஒரு உறுத்தலான அண்டர்வேருக்கும் சாக்ஸுக்கும் போட்டுக்கிற பொருள், அது உடம்பு ஃபுல்லாக போட்டுக்கணும், என்ன கஷ்டம். அது வந்த உடனே லினன் பண்ணுறவனும் உள் பண்ணுறவனும் எப்படியெல்லாம் அதை தடுக்கிறதுக்கு ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கதை. அந்த அவங்க நாட்டில் நடந்த கதை. எப்போ 1600லேயே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிச்சாங்க. 1640s கேலிகோ க்ளாத்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. மெட்ராஸில் 1640 வந்துட்டாங்க. 1639 ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் மெட்ராஸ் கேலிகோ வந்து ஃபர்ஸ்ட்டு போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்ராஸ்லேருந்து தான் முதல்ல போகுது, பெங்கால்லேருந்து அப்புறமா தான் போகுது. மெட்ராஸ் பிரசிடென்சி வாஸ் த ஃபஸ்ட் மேஜர் காட்டன் எக்ஸ்போர்ட்டர். பெங்கால்லேருந்து வாங்கினாங்க, ஆனால் அவங்களுக்கு பெருசாக பிடிச்சது அதுக்கு அப்புறமா தான். பாம்பேலேருந்தும் அப்புறமா போகுது, பட் மெயினாக மெட்ராஸ் தான். மெட்ராஸ் கேலிகோ சொல்கிறார், ஒரு 30 வருஷத்தில் 50,000 யூனிட்ஸ் ஏதோ ஒரு யூனிட் வாங்கினதுலேருந்து 2.25 லட்சம் யூனிட்டாக மாறுது.
சிந்தாதிரிப்பேட்டை இன்றைக்கி நம்ம சிவிலைசேஷன் சொல்லிவிடுவோம். ஒரு 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 என்னது அது, ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அது உள்ளே இருக்கிற இந்தியாவுடைய பெரிய எக்ஸ்போர்ட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம வந்து அவுட் சோர்சிங் ஆஃப் சாஃப்ட்வேர் நம்ம பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அன்றைக்கி அவுட் சோர்சிங் வந்து காட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து மேனுஃபேக்சர் ஆகும், அள்ளி போவோம், அவன் எடுத்துகிட்டு போய் வாங்கி போய்ட்டுருவான். அவன் என்ன ஃப்ராட் பண்ணாலும் அவனுக்கு லாபம் வரும். இந்த துபாஷ் ஏமாத்தினது, இவன் ஏமாந்து போனது, சண்டை போட்டது, இது போட்டது, கப்பல் கவுந்தது, எல்லாத்தையும் தாண்டி அவங்க லாபம் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட், அவ்வளோ சேல்ஸ். அங்கே போன காட்டன் பார்த்தீங்கன்னா கேலிகோ பிரிண்ட் இருக்கும், டைடு இருக்கும், பிளெயின் டைஸ் இருக்கும், கொஞ்சம் ஸ்லைட்லி இந்த பிரிண்ட் இருக்கும். அவங்கள அந்த மாதிரி துணி அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு வசதி. அவங்க குளிரில் இந்த வறுமையில் கஷ்டப்பட தேவையில்ல. சம்மரில் வந்து நல்லா போட்டுக்கலாம். அது ஒரு பெரிய இந்தியா க்ளோத் யூரோப் வித் தீஸ் டெக்ஸ்டைல்ஸ். இது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம எப்படி ஏமாத்தினா நம்மகிட்ட எப்படி அடைச்சா மட்டும் தான் யோசிக்கிறோமே தவிர இந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்குறதில்ல. அதுக்கு என்னெல்லாம் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, உள் மர்ச்சன்ட்ஸ் என்ன பண்ணாங்க, இதுக்கு ஒரு வருஷத்தில் இத்தனை மேலே வாங்கக்கூடாது, இத்தனை மேலே விற்கக்கூடாது, இது தடுக்கிறது சட்டம்லாம் போடாங்க. இதெல்லாம் பற்றி கொஞ்சம் பின்னாடி வர சொல்கிறேன். அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த காட்டன் அந்த உள்ளன் லாபிஸும் லினன் லாபிஸும் அடிப்பட்டது எப்படின்னா காட்டன் ரெவல்யூஷன் நடந்தனால. காட்டன் ரெவல்யூஷன் நடந்து ஜான் கேங்கிற ஒருத்தர் ஆரம்பித்தார். இந்த ஷட்டில்ன்ற ஒன்று பண்ணார். இந்த ஷட்டில் என்னென்னா டக்குன்னு அப்படி போயிட்டு விடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வியூ பண்ணுற ஒரு டிவைஸ். அது எனக்கு வந்து 2000 வருஷமாக நம்ம நாட்டில் விவசாயம் காட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம், சைனா பண்ணிகிட்டு இருக்கான், அவன் பண்ணிகிட்டு இருக்கான், இவங்க யாரும் கண்டுபிடிக்காது, அவன் அப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்றது எனக்கு ஒரு புதுருது. இதுக்கு எனக்கு பதில் கிடையாது, ஆனால் அவங்க பண்ணாங்க. இது நான் இன்னொரு காரணம் நினைக்கிறேன்னா, இம்போர்ட் பேன் பண்ண முடியும், இது ஒரு டிரைவிங் ஃபேக்டர்னு அவர் சொல்கிறார். வெளிநாட்டிலேருந்து வரத்தை தடை பண்ண முடியும், உள்நாட்டில் ஒருத்தன் வச்சானா தடை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காட்டன் வாங்கி சுற்றி இந்த லினன் மேலே போனவங்கள்லாம் வந்து அவங்களே வந்து லூம்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சு, லூம்லாம் இம்போர்ட் லினன் லூமில் வந்து காட்டன் வச்சு துணி நெய்வெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் பண்ணதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஹார்கிரீவ்ஸுங்கிறவர் ஸ்பின்னிங் ஜென்னின்னு ஒன்று பண்ணுறாரு. இது என்னென்னா 8 நூல் ஒரே சமயத்தை கோக்கும். நம்ம சர்க்காவில் ஒன்று பண்ணுறோம் இல்லையா, இந்த ஜென்னியில் 8 பண்ணும். அப்போது ஒருத்தனோட ப்ரொடக்டிவ் என்ன, அதோடைய காஸ்ட் எப்படி இறங்கும் யோசிச்சு பாருங்கள். மேனுஃபேக்சர் ஆச்சுன்னா உடனே காஸ்ட் இறங்கும். இது கொஞ்சம் பின்னாடி ரிச்சர்ட் ஆர்க்ரைட்டர் வாட்டர் ஃப்ரேம்னு ஒன்று பண்ணுறாரு. அதாவது என்னென்னா, அந்த கையால் சுற்றுறதுக்கு பதிலாக வாட்டர் பவர் மில்லை வச்சு அதை ஆட்டோமேட் பண்ணுறாரு அவர், அந்த நூல் எடுக்கிறத. இது 3வது தக்கடம். அடுத்தது ஸ்பின்னிங் மியூல்னு ஒருத்தர் இது பண்ணுறாரு. அந்த வாட்டர் மியூல் வந்து ஒரு நூல் தான் இழுக்கும். இந்த ஒரு நூல் இழுக்கிறது இல்லாமல் ஸ்பின்னிங் ஜென்னி பல நூல் இருக்குது இல்லையா, அந்த பல நூல் இழுக்கிறதையும் இந்த வாட்டர் ஃப்ரேமையும் சேர்த்து கம்பைன் பண்ணிவிட்டு ஸ்பின்னிங் மியூல் பண்ணலான்ட்டு கிராம்ப்டன் ஒருத்தர் வந்து பண்ணுறார், சாமுவேல் கிராம்ப்டன். இதுக்கப்புறம் எட்வர்ட் கார்ட்ரைட் என்ன பண்ணுறாருன்னா, வாட்டர் பவர் மட்டும் பண்ண வேண்டாம், ஸ்டீம் பவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடி பவர் லூம், அதாவது அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுறாரு. அதை வந்து நூல் எடுக்கிறது, அதை வீவ் பண்ணுறது, அதை வந்து லார்ஜர் பேட்டர்னாக பண்ணுறது, எல்லாத்துக்கும் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவர் லூம் டிவைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பெருசாக ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மாஸ் ப்ரொடக்ஷன். அது வரைக்கும் குடிசை தொழிலாக இருந்தது. ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் இங்கே தான் நடக்குது, இந்த மாசு லெவலில் நடக்கிறது இதுதான். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்மிதி மாதிரி ஒர்க்கு தான், அந்த கொல்லுப்பட்டுற இந்த மாதிரி வேலையில் தான் மட்டும்தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. காட்டனை வந்து ஒரு இதுக்கப்புறம் இங்கிலாண்டை தாண்டி நடந்த ஒரு புரட்சி. எலி விட்னின்னு ஒரு லாயர், அவர் யூஎஸில் இருந்தார். காட்டன் ஜின் ஒன்று பண்ணார். இந்த காட்டன் ஜின் என்னென்னா, அந்த பருத்தியில் இருக்கிற விதையை பிரிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ். அது வந்து பல்லு வச்சுக்கிட்டு நம்ம இது மாதிரி சீப் மாதிரி இருக்கும், அது இழுக்கும். அதை பண்ணார். அது எப்படின்னா, ஒரு நாள் பண்ணுறத வந்து ஒரு கிராமம் பண்ணுற அளவுக்கு வந்து அதை மாற்றிடுச்சு. அதுவும் ஸ்டீம் பவர் போட்ட உடனே ஒரு கிராமம் பண்ணுற ஒரு ஆள் பண்ணுற அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அந்த காட்டன் ஜின்னால். அப்புறம் ஒரு ஃபேமஸ் ஸ்டீம் இன்ஜின். அவர் பண்ண காரணத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸ்டீம் இன்ஜினை வந்து மைன்லேருந்து எடுக்கிறது தான் பண்ணாங்க. ஆனால் அவர் வந்து இதுக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்களாம் அந்த கார்ட்ரைட் மாதிரி இருக்கவங்கலாம் வந்து ஸ்டீம் இன்ஜினையும் இன்கார்பரேட் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. இதனுடைய விளைவுகள் இதில் வந்து பெரும்பான்மையாக வந்து இதுக்கப்புறம் ஸ்லேவரி டமால்னு இறங்கிடுச்சு. ஆனால் டெம்பரரியாக ஸ்லேவரி இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா காட்டனை வந்து வயல்லேருந்து எடுக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா லேபர் ஷார்ட்டேஜ், மற்ற எவ்ரிதிங் வேலை இருக்கிறவனுக்கு வேலை போகும். ஆனால் காட்டன் மட்டும் வேலை வந்து அதிகரிச்சுது. வேலை அதிகரித்தவனுக்கு என்ன பண்ணுறச்சுன்னா ஸ்லேவ் லேபர் தான் அவங்களுக்கு ஃபார்ம் லேபர் தான் கிடச்சிது. அதனால் ஸ்லேவ் லேபர் வந்து ரொம்ப அமெரிக்காவில் வளர ஆரம்பிச்சிட்டு. இந்த பீரியட் பாருங்கள், 1733 ஜான் கே வந்து ஷட்டில் பண்ணுறாரு. 64, 69, 79, 84, 94, 75 ஜேம்ஸ் வாட் பண்ணிட்டாரு. அதை இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. 30 இயர்ஸில் த ஹோல் வேர்ல்டு கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. இந்தியாவுடைய ஃபியூச்சர் வாஸ் சைன்ட் தென்.
காந்தி 1915 வர்றதெல்லாம் விடுங்க, 100 years பேக் they had already gotten that. அவங்க வந்து வேர்ல்டு வைட் மேன்செஸ்டர் மில் யூனோ வாட் ஹேப்பன் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து அவங்களுடைய லேபர் ஸ்ட்ரகிளாக இருந்தது. நம்ம நாட்டில் கதரை வந்து காந்தி வந்து மில் குளத்தை எரிங்க, அவங்க இம்போர்ட்டட் குளத்தை எரிங்கன்னா அவங்களும் அதே தான் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜான் கேவோட ஷட்டில் போய் உடைச்சாங்க. ஃப்ரான்ஸில் போய் ஜக்கார்ட் லூம்ஸ்னு அவங்க ட்ரை பண்ணாங்க, அதெல்லாம் போட்டு உடைச்சாங்க. மக்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்லி அடித்தாங்க. அதை எடுத்து சட்டம்லாம் போட்டாங்க. உள்ளுக்கு சாதகமாக உள்ளுக்கு எதிர்ப்பாக சட்டம். செத்த பணத்தை வந்து பருத்தியில் வந்து இது கூடாது, உள்ளில் தான் பண்ணணும்னு ஒரு சட்டம். பணத்தை வந்து சவத்தில் அடக்க மாட்டாங்க இல்லையா, அதை என்ன பண்ணணும்னா ஒரு சட்டம். ஏன்னா எனக்கு உள்ளு வியாபாரம் போயிடும், அதனால் அவனை பண்ணணும், அப்படி ஒரு சட்டம். நீல நிறத்தில் மட்டும்தான் மெட்ராஸ் கேலிக்கோ வருதுன்னா அதுக்கு டேக்ஸ் பயங்கரமாக போடணும்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான டேக்ஸ் போட ட்ரை. என்ன பண்ணாலும் ஒரு ரொம்ப சுப்பீரியர் டெக்னாலஜி, ரொம்ப சீப்பாக நம்ம செல்ஃபோன் மாதிரி. செல்ஃபோனை வந்து நீங்கள் ஒன்றும் தடுக்க முடியாது. நார்த் கொரியா மாதிரி ஏதாவது ஒரு பைத்தியக்காரன் நடந்தால் தான் பண்ண முடியும். ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டெக்னாலஜி வந்து தள்ளிட்டு அடிச்சுட்டே இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் வந்துடுச்சுன்னா லேண்ட்லைன் ஃபோன் கூட எனக்கு ஓரளவுக்கு குவார்ட்டரில் வச்சு பண்ண முடிச்சு, இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வருது. அது ஸ்மக்லிங் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி உள்ளே வந்துடுச்சு. அந்த நாலேஜ் ப்ளூ காட்டன்ஸ் மட்டும்தான் பண்ணணும், ப்ளூ ஃபேப்ரிக்ஸ் மட்டும்தான் பண்ணணும், அப்போ அசிங்கமாக இருக்கும். அதெல்லாம் கவலையப்படலை, எனக்கு துணி இருந்தால் போகிறோன்னு வாங்கிட்டு இருந்தேன். இத்தனையும் நடந்திருக்கு. ஃப்ரான்ஸில் வந்து இதுவும் ஜாஸ்தி. நீங்கள் வந்து ஸ்மகிள்டு காட்டன் வாங்கினீங்கன்னா உனக்கு 3 வாட்டி வாங்கினீங்கன்னா டெத் சென்டென்ஸ் லெவலுக்கு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த லாபி பவர் வந்து சுகர் கேன் ஐலண்ட்ஸ்லையும் சுகர்லையும் பண்ணுறாங்க. கேரிபியன் மாதிரி சில இடங்களில் வந்து ஸ்லேவ்ஸ் ஒரு டைம் ஆயிடுச்சா? நான் டைமில் முடிக்கிற பழக்கமே இல்லைன்னு நினைக்கிறேன். சாரி, இல்லை நான் இதை முடிச்சிடுறேன். நான் எனக்கு அந்த ஊழல் பாட்டை விட்டுட்டு நான் இதோட முடிச்சிடுறேன். இது 2 ஸ்லைடில் முடிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். ஆஃப்ரிக்கா அடிமை, சுகர் கேன்லேயே வந்து அவங்க ஆஃப்ரிக்கன் அடிமையெல்லாம் நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சுகர் லாபிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல் லாபி. சுகர் லாபி என்னென்னா, சுகர் வளர்க்குறதுக்கோசரம் சுகர் மேலே டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், சுகர் ஃபார்மிங்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், இந்த லேபர் பண்ணால் என்ன செய்யணுன்றதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அக்ரிகல்ச்சரல் லாபியாக இருந்தது. நான் ஏன் இந்த சுகர் லாபி சொல்கிறேன்னா, இந்த சுகர் லாபி வந்து எலெக்ஷன்லாம் முடிச்சிட்டாங்க. இங்கிலாண்டில் வந்து பாராளுமன்றம் எப்படி இருக்குன்னா, லண்டனில் வந்து 85,000 பேர் இருக்கிற ஒரு தொகுதியில் இருக்கும், அவன் எல்லாருக்கும் ஓட்டு இருக்கும். சுகர் லாபின்னு சுகர் எம்பின்னு வேறு ஏதாவது ஒரு ரீஜனல் இதுவும் இருப்பான். அந்த ஊர்லேயே 5 பேர் தான் இருப்பான் ஓட்டு போடுறதுக்கு. அவன் ஒரு எம்பி இருப்பான். அவன் ஆளை பிடிச்சி வச்சுட்டு அவன் இதை பண்ணுவான். அவங்க மதர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் பண்ண ஃப்ராடெல்லாம் வந்து ஒரு 150 வருஷம் பண்ண ஃப்ராடெல்லாம் பிரம்மாண்டமான ஃப்ராடு. 1830s வரைக்கும் இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1830ஸ்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டாவது வந்து அவங்க ரொம்ப டாமினண்ட்டாக அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருந்தாங்க. யார்? இங்கிலாந்து. 1830s என்ன ஆச்சு, இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரியாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரி வந்த உடனே அக்ரிகல்ச்சரல் லாபியை இன்க்ளூடிங் த சுகர் லாபியை கொஞ்சம் கொஞ்சமாக மட்டம் தட்ட ஆரம்பிச்சானுங்க. அதே மாதிரி இந்த காட்டன் லாபி வர்றதுக்கும் அவங்களால வந்து டேக்கிள் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் இந்த காட்டன் லாபி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறான். இவன் மொனாப்பொலி வச்சுட்ருக்காங்க. இவன் பண்ணுற மக்களுக்கு ஏழைக்கு அவன் அவ்வளோ அக்கறைப்படுறான். ஏழை மக்களுக்கு துணி போய் சேரணும், ஃப்ரீ ட்ரேட் வேணும், அப்போ தான் நம்ம மக்கள் துணி போட முடியும். நீங்கள் சுகர் மாதிரி ஃப்ராட் பண்ணாது, இது பண்ணாதீங்க. சுகர் விலையை அவன் ஏற்றிட்டே இருக்கான். அதனால் சுகர் லாபியை எதிர்த்து இந்த லாபி உருவாது. சுகர் லாபி கடைசியில் வழி இல்லாமல் சுருங்கி போனது. அந்த லாபி சுருங்கிறதுக்கு இந்த லாபியும் ஒரு காரணமாக இருந்தது. அந்த லாபிஸோட இன்ஃப்ளூயன்ஸ், த பாலிடிக்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு அவர் சொல்கிற அந்த இது 1830s என்ன ஆச்சுன்னா, ஸ்லேவரி எதிர்த்தும் அவங்க நிறைய குரல் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஸ்லேவரி, இதை நம்ம வந்து சொல்லவே மாட்டோம். இந்தியன் ஹிஸ்ட்ரி யார் பேசினாலும் ஸ்லேவரி பற்றி யாரும் வாய திறக்க மாட்டோம். ஸ்லேவரி அழிச்சது வெள்ளக்காரன் தான். அவன் இந்த காட்டன் ரெவல்யூஷன் அதுக்கு ஒரு பெரிய ஃபேக்டர்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய ஃப்ரீ மார்க்கெட் பிரின்சிபல்ஸும் ஒரு பெரிய மேஜர் ஃபேக்டர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹியூமனிடேரியன் கான்சர்ன்ஸ் அதெல்லாம் இருந்தது. காட்டன் ஜின் மட்டும்தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்லேவரி இன்க்ரீஸ் ஆன ஸ்லேவரியை வந்து நான் நினைக்கிறது என்னென்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய எல்லா இதுவுமே ஸ்லேவரியை பல விதத்தில் குறைஞ்சிச்சு. லேபரை வந்து கஷ்டப்பட்டுருக்கலாம், ஸ்மோக் இதெல்லாம் வந்துருக்கலாம். ஆனால் வந்து பெரும்பான்மையாக வந்து இட் இம்ப்ரூவ் தி ஒர்க் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஆனால் காட்டன் ஜின் ஒன்று மட்டும் அது தலைகீழ போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் ஸ்லேவரி இன்க்ரீஸ் பண்ணிடுச்சுங்க. நான் இந்தியாவோடைய தொடர் பண்ணணும்னு பார்த்தேன். நாங்கள் குஜராத் போயிருக்க சைட் செமினார் போயிருக்கிறச்ச இங்கே பாட்டன் ஒரு இடத்துல இன்னும் இப்போ வியூ பண்ணி தனித்தனியாக ரூம்லாம் இருக்குது பார்த்துருக்கோம். பாட்டனில் இருக்கிற ரூமு, அங்கே இருக்கிற ஷட்டில் அவங்க பண்ணல. ஷட்டில்ங்கிறது அதுக்கு இந்த பாட்டனில் இருக்கிற இதெல்லாம் 1000 வருஷமாக அவங்க விவசாயம் வியூ பண்ணிட்டுருக்காங்க. அவங்க பவர் லூம்லாம் யூஸ் பண்ணல ஏன்னா, ஆனால் இந்த ஷட்டில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஷட்டில் வேறு மாதிரி இருக்குது. பக்கத்தில் நாங்கள் பூஜ்னு இடத்துக்கு போனோம். அங்கே சில இடத்துல பார்த்துட்டு இருந்தேன். அங்கேயும் பவர் இல்லை, மேனுவல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஷட்டில்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அவங்களோட டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இந்த ஷட்டில், இன்னொரு ஷட்டில் அவங்க ஷட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு தலித் ஃபேமிலி பண்ணிகிட்ருக்காங்க.
பிரிண்டிங் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கையால் நாங்கள் ஒரு அஜ்ரக்னு ஒரு இடத்துக்கு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், கையால் அந்த ஹேண்ட் டையிங் பிரிண்டிங்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸ் பை த வே. இது பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் அகமதாபாத்தில் என்ஐடியில் பார்த்த ஒரு லூம். இது இந்த லூம் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா என் தொழிலுக்கு சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி ஒரு லூமில் வந்து டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் ஃப்ரான்ஸில் வந்து 1830s 1840sலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜக்கார்ட் லூம்னு பேர். இந்த லூம் தான் முதல்ல அடித்தானுங்க, அதுக்கப்புறம் வந்துச்சு. இந்த மாதிரி லெஃப்ட்டில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடுவாங்க. பேட்டர்ன் டிசைன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீவிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஆக்சுவலாக அந்த வீவிங் பண்ணுறதுக்கு அந்த ஹோல்ட் பண்ண பஞ்ச் கார்டு இருக்கு இல்லையா, அதான் பிற்காலத்தில் கம்ப்யூட்டர்ஸில் பஞ்ச் கார்டாக இன்புட் டிவைஸாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கனெக்ஷன் நான் கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி மியூசியம், இது நான் வந்து கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி மியூசியமில் பார்த்தேன். நான் வேறு மியூசியமில் பார்க்கல, அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி மியூசியமில் பார்க்கல, இந்த இடத்துல பார்த்தேன். ஸோ அதனால் அதை போட்டேன். ஸோ இன்னும் போயிட்டே இருக்குது. சரி, இதோட நான் நிறுத்திக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. பட் அந்த லாபியோடைய பவர், இந்த லாபியோட பவர் என்ன? அப்புறம் 1830s எப்படி ஃப்ரீ ட்ரேடுக்கு ஆரம்பிச்சோன்னா 1930s லாங்கஷயர் மில். இப்போ நம்ம லாங்கஷயர் மில்லாம் ஒன்றும் பெருசாக ஓடலை, வேறு டெக்னாலஜி வந்துடுச்சு. ஸ்விஸில் இன்னும் வேறு மாதிரி டிசைன்டு வீவிங் க்ளோத் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த லாங்கஷயர் மில்லாம் போய் இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸ்ல தான் நிறைய வந்து க்ளாத்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு 1990s வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் ஃப்ரீ ட்ரேடை எதிர்த்து பேசுவாங்க. மற்ற எல்லாத்துலேயும் ஃப்ரீ ட்ரேட் பேசுகிறவங்க எதிர்த்து பேசுவாங்க. இவர் இந்த சாப்டரில் என்ன சொல்ல வராருன்னா, ஒரு சின்ன லாபியோடைய பவர் என்ன, ஒரு பெரிய லாபியோட பவர் என்ன, அந்த லாபியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னத்தை எப்படி வச்சு தடுக்க முடியும், இன்னோவேட்டபிள் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஒன்று, எக்கனாமிக் ரீசன்ஸ் மாறுறதுனால எப்படி வருது, இந்த பாலிடிக்ஸ்லாம் எப்படி வந்து டெவலப்மெண்ட்டை எக்கனாமிக்ஸை பாதிக்குது அப்படிங்கிறத வந்து அதையும் அவர் சொல்கிறார். இதை தவிர ஊழல் பற்றி பேசுகிறாரு. அதை நான் டைம் இல்லாதனால, ஏற்கனவே ரொம்ப ஓவர் டைம் போனதுனால ஐ வில் ஸ்டாப் வித் திஸ். தேங்க்யூ.